பொங்கல் சிறப்பு விவாத மன்றம். தமிழ் பாரம்பரியத்தை காக்கும் அணி எது? தந்தி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம், இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் என்று சொன்னாலே தமிழர்களுடைய பண்டிகை, தமிழ் பாரம்பரியத்தை, தமிழ் கலாச்சாரத்தை போற்றக்கூடிய பண்டிகையாக இது இருக்கிறது. இந்த பொங்கல் திருநாளில் அரசியல் களத்திலுமே கூட தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு, தமிழ் வளர்ச்சி, தமிழ் பற்று அப்படிங்கிறதெல்லாம் முக்கியமாக பேசக்கூடிய சொற்றொடர்களாக மாறி இருக்கின்றன. தமிழுக்கு எந்த கட்சி எதை செய்தது, தமிழ் கலாச்சாரத்திற்காக, தமிழ் பண்பாட்டிற்காக யார் முன் நின்றார்கள், யார் தமிழர்களை, தமிழ் இனத்தை காப்பாற்றினார்கள் அல்லது அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸில் ஒரு முக்கியமான அங்கமாகவே பேசப்படுவதாக இருக்கிறது. அதைத்தான் இந்த நிகழ்ச்சியும் விவாதிக்க இருக்கின்றது. அதனால் இந்த பொங்கல் நேரத்தில் தமிழ் பற்றை முன்னிறுத்தக்கூடிய, தமிழ் பற்று, உண்மையான தமிழ் பற்றோடு இருக்கக்கூடிய அணி எது, தமிழ் பண்பாட்டை பாதுகாக்கக்கூடிய அணி எது, தமிழ் கலாச்சாரத்தை தூக்கி பிடிக்கக்கூடியவர்கள் யார் அப்படிங்கிறத தான் எந்த கட்சி, எந்த அணி அப்படிங்கிறத இந்த அமர்வில் நாம் விவாதிக்க இருக்கின்றோம். இதற்காக 6 முக்கியமான ஆளுமைகள் நம்முடைய வருகை தந்திருக்கின்றார்கள். முதல்ல தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் பேராசிரியர் சம்பத் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். தமிழக வெற்றிக் கழகம் என்னங்க, நாங்கள் திராவிட வெற்றிக் கழகம் அப்படின்னு சொல்லி அண்ணன் மல்லை சத்யா அவர்கள் புது இயக்கம் கொண்டு இன்றைக்கு முதல் முறையாக நம்முடைய மேடையில் அமர்ந்திருக்கிறார். அண்ணனுக்கு வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இதே போல் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அண்ணன் தமிழன் பிரசன்னா அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அதிமுகவின் சார்பில் பேராசிரியர் கல்யாண சுந்தரம் அவர்கள் வந்திருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு அஸ்வத்தாமன் அவர்களும், இதே போல் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மருத்துவர் கார்த்திகேயன் அவர்களும் வருகை தந்திருக்கின்றார்கள். அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். பார்வையாளர்களாகிய உங்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். முதலாவதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் உண்மையான தமிழ் பற்று யாருக்கு இருக்கிறது, எந்த அணிக்கு இருக்கிறது என்று சொல்ல திரு பேராசிரியர் சம்பத் அவர்களை முதலில் அழைக்கின்றேன். தமிழ்நாட்டிற்கென்று ஒரு பண்பாடு இருக்கிறது, தமிழர்களுக்கென்று ஒரு பண்பாடு இருக்கிறது. இந்த பண்பாட்டை பேணி காக்கின்ற கட்சியாக இன்றைக்கு தமிழக வெற்றிக் கழகம் திகழ்கிறது அப்படிங்கிறதா நான் முன்வைக்கக்கூடிய கருத்து. சகோதரி அறிமுகப்படுத்தும் போதே எனக்கு அடுத்ததுலேருந்து ஐயாவிலேருந்து ஆரம்பிக்கும் போதே சொன்னாங்க திராவிட வெற்றிக் கழகம்னு சொன்னாங்க, திராவிட முன்னேற்றக் கழகம்னு சொன்னாங்க, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்னு சொன்னாங்க. அப்போ இங்கே தமிழுங்கிற வார்த்தையை அவங்க கட்சியில் இல்லை. கட்சியிலேயே தமிழக வெற்றிக் கழகத்தை கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கு முதல்ல நீங்கள் அதுக்கு தனியாக மதிப்பெண் போட்டுருணும். நாம் தமிழர் இருக்கிறாங்களே, இல்லை அது அவங்க பின்னாடி வருவாங்க. எனக்கு அடுத்து இருக்கக்கூடியவங்களில் அவர்கள் நம்ம எப்போவுமே தோழமை சக்தி தானே. கழகம் அப்படிங்கும் போது பொங்கல் சோ நிப்பாட்டுங்க, இந்த தோழமை சக்தி இதை சொல்லி ஆகணும். அதாவது எங்கள் அரசியல் எதிரியை வீழ்த்துகிற போது எங்களுடைய சமகாலத்தில் எங்களோடு பயணிக்கூடிய எல்லாருமே நாங்கள் தோழமை சக்திகளாக தான் பார்க்குறோம். நீங்கள் தமிழ் பண்பாட்டினுடைய விழுமியங்களாக நீங்கள் உயர்த்தி பிடிக்கும் பொழுது அங்கே திருக்குறளை தவிர்த்து விட்டு நீங்கள் எந்த ஒரு பெரிய மதிப்பீடும் இங்கே இல்லை. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கோட்பாடாக எங்களுடைய தலைவர் கட்சியை ஆரம்பிக்க பொழுது 2024 பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி நான் கட்சியை தொடங்குகிறேன் எங்கள் தலைவர் சொல்லும் பொழுது திருக்குறளிலிருந்து பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு தான் எங்களுடைய அடிப்படை கோட்பாடுன்னு சொல்லி தான் நாங்கள் கட்சியே ஆரம்பித்திருக்கிறோம். இதுதான் கட்சியினுடைய ஃபஸ்ட்டு புள்ளியே அங்கே தான் தொடங்குது. முதல் புள்ளியே தமிழக வெற்றிக் கழகம் அப்படிங்கிற கட்சியினுடைய கோட்பாடு என்பது திருக்குறளிலிருந்து எடுக்கப்பட்டது. அதுக்கு நிரந்தரமானது. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் சொல்லி தொல்காப்பியர் சொல்லக்கூடிய இந்த நிலப்பரப்பில் மக்கள் ரொம்ப ஒற்றுமையாக வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ எங்களுடைய குறிக்கோளை எங்கள் தலைவர் தீர்மானிக்கின்ற பொழுது இந்த தமிழ் பண்பாட்டிலிருந்து எடுக்கிறார். எப்படி? எங்களுக்கு சாதி கிடையாது, மதம் கிடையாது, இனம் கிடையாது, நிறம் கிடையாது, பிறந்த இடத்தை வைத்து நாங்கள் மக்களை பாகுபடுத்தி பார்க்க மாட்டோம், பொருளாதாரத்தின் அடிப்படையில் மக்களை பிரித்து பார்க்க மாட்டோம், பாலினத்தின் அடிப்படையில் நாங்கள் மக்களை பிரித்து பார்க்க மாட்டோம். நாங்கள் தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கியிருப்பது அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இதுதான் எங்கள் குறிக்கோள், இதற்காகத்தான் நாங்கள் அரசியல் கட்சியை தொடங்கியிருக்கிறோம் சொன்னால் இது தமிழ் பண்பாட்டை புரிந்து கொண்டு இந்த பண்பாட்டிலிருந்து எங்கள் குறிக்கோள், இதுதான் எங்கள் குறிக்கோள், இதுதான் லட்சியம். இந்த லட்சியத்துக்காகத்தான் இன்றைக்கி நாங்கள் அரசியல் கட்சியை தொடங்கியிருக்கிறோம். பல்வேறு விழாக்கள் இருக்கலாம், ஆனால் தமிழர்களுடைய உயர்ந்த விழா எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பொங்கல். அந்த பொங்கலையே இன்றைக்கி நம்ம தமிழர் பொங்கல்னு சொல்லும்பொழுது திராவிட பொங்கல்னு சொல்லி சில பேர் அடையாளப்படுத்திட்டு இருக்கும் பொழுது இல்லை, இது தமிழ் பொங்கல், இது சமத்துவ பொங்கல்னு சொல்லி நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கிறோம்னா தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர், தமிழக வெற்றிக் கழகம் என்றென்றும் தமிழை பாதுகாக்கின்ற, தமிழ் பண்பாட்டை பேணி போற்றுகின்ற ஒரு கட்சியாக இருக்கும் என்பது என்னுடைய முதல் கருத்தாக பதிவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி பேராசிரியர் சம்பத் அவர்களே. அடுத்ததாக இந்த தலைப்பில் யாருக்கு உண்மையான தமிழ் பற்று இருக்கிறது என்பதை பேச மருத்துவர் கார்த்திகேயன் அவர்களே அன்போடு அழைக்கிறேன். அண்ணன் பேசும்போது வந்துட்டு அவர் நாம் தமிழ் கட்சியில் முன்னால் இருந்ததுனால நாம் தமிழ் கட்சிக்காக அவர் சேர்த்து பேசிக்கிட்டு இருக்காரோன்னு எனக்கு வந்துட்டு ஒரு நிமிடம் குழப்பம் ஏன்னா தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் நாம் தமிழ் கட்சி எதையெல்லாம் பறைசாற்றி வைத்திருக்கிறதோ பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிறதுலேருந்து ஆரம்பித்து அதை வந்துட்டு தமிழ் பண்பாட்டிலிருந்து ஆரம்பித்து இன்னும் சொல்லப்போனால் திராவிட பொங்கலுக்கு நேர் எதிராக தமிழர் பொங்கல் நாங்கள் கொண்டாடுவோங்கிறதுலேருந்து ஆரம்பித்து எல்லாத்தையும் நாம் தமிழ் கட்சி பேசி கொண்டு இருக்கிறது. விஜய் அவர்கள் அதை பேசியிருக்கிறாராங்கிறத அவங்க தான் எடுத்து காமிக்கணும். அடுத்ததாக நாம் தமிழ் கட்சி ஏன் வந்துட்டு தமிழுக்கும் தமிழ் பண்பாட்டுக்கும் ஏன் காவலராக இருக்கிறது அப்படிங்கிறத நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் அப்படின்னாக்க, நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பிறகுதான் இங்கே திராவிடம் என்ற சொல்லுக்கும் அதற்கு நேர் எதிராக தமிழர்கள் இங்கே எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நாம் தமிழர் கட்சி வராமல் இருந்திருந்தால் கீழடி நாகரிகம் திராவிட நாகரிகமாக போயிருக்கும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய பொங்கல் திராவிட பொங்கலாக போயிருக்கும். மகர சங்கராந்தி வந்துட்டு மகர சங்கராந்தியாகவே இருக்கும்பொழுது தமிழ் பொங்கல் மட்டும் அது வந்துட்டு திராவிட பொங்கலாக மாறி நிற்கிதுல, மாறியே போயிருக்கும். அதே போல் இங்கே கண்டெடுக்கப்பட்ட கல்லணை கட்டணங்கள்லேருந்து ராஜராஜ சோழன்லேருந்து எல்லாம் கட்டினது கட்டடக்கலைகள் திராவிட கட்டடக்கலையாக போயிருக்கும். அது எல்லாத்தையும் மாற்றி அது தமிழர்களுடைய இது அப்படின்னு சொல்லி கொண்டு வரக்கூடிய தமிழ் பண்பாட்டையும் தமிழ் மொழியும் மீட்டு கொண்டு வரக்கூடியதுன்னா நாம் தமிழ் கட்சி இருக்கிறதுனால தான். நாம் தமிழ் கட்சி வராமல் இருந்திருந்தால் தமிழ் மொழி நீங்கள் வந்துட்டு கோபுர கலசங்களை திரும்பி பார்க்காமலே போயிருக்கும். அதை வழக்கு தொடுத்து இங்கே கோபுர கலசங்களில் கொண்டு போய் தமிழ் மொழி ஏற்றி நிற்கிறது நாம் தமிழ் கட்சி தான். ஒரு வரலாற்றை எடுத்துக்கொண்டு நீங்கள் வரணும் அப்படின்னாக்க நாம் தமிழ் அதாவது தமிழர்களுடைய வரலாறுங்கிறது 5000 ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்து தொடர்ந்து வரக்கூடிய வரலாறு இருக்குது. நாம் தமிழ் கட்சி வரலைன்னாக்க ஈவேராவில் தொடங்கி இன்ப நிதியில் முடிச்சிருப்பாங்க வரலாறுங்கிறத. நாங்கள் அதை மாற்றி கொண்டு வர்றோம். 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த வரலாறு அதை மீட்டு கொண்டு வர்றோம் அப்படிங்கிறது நாம் தமிழ் கட்சி வந்த பிறகுதான் அது பேசவே படுது. தமிழுக்கு எதுவுமே செய்யலன்னு ஒதுக்கிற முடியுமா? என்ன செஞ்சிருக்கிறாங்கிறத அவங்க சொல்லணும். ஈவர் அவர்கள் சொல்றார், தமிழிலிருந்து நீங்கள் வந்துட்டு ஆங்கிலத்தையும் கலந்து கலந்து பேசுங்கள் அப்படிங்கிறத சொன்னார். இவங்க செஞ்சுட்டாங்க. இன்னைக்கு தேதியில் ஆங்கிலத்தை கலக்காமல் தமிழில் எழுதுபவர்களே இல்லைன்னு ஆயிடுச்சு. பேசுறதை விட்டுருங்க, பேசுறது எல்லாரும் மொழிகள் அப்படி ஆயிடுது இல்லை. அப்போ அதை செஞ்சுட்டாங்கும் போது அதை மீட்டு உருவாக்கம் செய்வதற்கு உண்டான வேலைகளை நாங்கள் செய்கிறோம். நாம் தமிழ் கட்சி வராமல் இருந்திருந்தால் இங்கே இருக்கிறது வந்துட்டு லைவாக போயிருக்கும். நாம் வந்துட்டு நேரலையாக மாற்றுறோம். ஆட்டோ அப்படிங்கிறத வந்துட்டு தானின்னு மாற்றுறோம். ஹெலிகாப்டருங்கிறத உலங்கூர்தின்னு மாற்றுறோம். நாம் தமிழ் கட்சி வந்த பிறகு தான் இது எல்லாமே நடக்குது. இன்னும் சொல்ல போனால் பல் மருத்துவத்துறையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா டென்டல் இம்ப்ளான்ட்டுங்கிற பல் பதியம்னு மாற்றி கொண்டு போகிறோம். அப்படியாக கலைச்சொற்களை உருவாக்குறோம். அவர்கள் வந்துட்டு கொண்டு போய் அந்த கலைச்சொற்களை பயன்பாட்டில் கொண்டு வரோம். உருவாக்குறதோடு இல்லாமல் பயன்பாட்டில் கொண்டு வரோம். இப்படியாக நாம் தமிழ் கட்சி வராமல் இருந்திருந்தால் தமிழ் மொழிக்கும் தமிழருக்கும் தமிழர் நிலத்துக்கும் என்னென்னலாம் கேடு வந்திருக்குமோ அதை எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தி இங்கே ஒற்றை கட்சியாக ஆட்சி அதிகாரம் வரவில்லை என்றாலும் அதை எல்லாத்தையும் செயல்பாட்டில் கொண்டு வந்து செய்து கொண்டிருப்பதால் தமிழ் மொழிக்கும் தமிழ் பண்பாட்டுக்கும் காவலனாக அரணாக இருப்பது நாம் தமிழ் கட்சியே. அடுத்ததாக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு அஸ்வத்தாமன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். ஒரு மொழி வாழ வேண்டும் என்று சொன்னால், ஒரு மொழி அடுத்த தலைமுறைக்கு பயணப்பட வேண்டும் என்று சொன்னால், அடிப்படையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அடுத்த தலைமுறை அந்த மொழியை பேச வேண்டும். இங்கே பெரும்பான்மையாக கல்லூரி மாணவர்கள் இருப்பதாக நான் கருதுகிறேன். யாரும் பதில் சொல்ல வேணாம், கையை உயர்த்த வேணாம். உங்கள் மனசாட்சி தொட்டு யோசிச்சு பாருங்கள், எத்தனை பேருக்கு அரை பக்கம் தமிழை எழுதி கொடுத்தால் சரளமின்றி படிக்க தெரியும் அல்லது தமிழில் எழுத தெரியும்? தமிழை எழுத படிக்க தெரியவே இல்லாத ஒரு தலைமுறை இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ திருக்குறளை எப்படி படிக்கிறது? அகநானூறு, புறநானூறு, தொல்காப்பியம், நம்முடைய தமிழில் சொல்லப்பட்டிருக்கிற வாழ்வியல், அறம், இவையெல்லாம் எப்படி நாம் படித்து தெரிந்து கொள்ள போகிறோம்? கேட்டுடலாமா? எத்தனை பேருக்கு அவர் சொன்ன மாதிரி தமிழில் எழுதி இருக்கிறத சரளமாக படிக்கிறதுல சிரமம் இருக்கும்? எனக்கு கஷ்டங்க அப்படின்றவங்க மட்டும் கை தூக்கும். ஒன்றும் பெரிய திருக்குறள் சங்க இலக்கியங்கள்லாம் இல்லை, தினத்தந்தி பேப்பரே என்னால் படிக்க முடியாது சரளமாக அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? இல்லை படிக்க முடியுன்றவங்க மட்டும் கை தூக்குங்களேன். டெஸ்ட் வச்சிருவாங்க, பார்த்துக்கோங்க. சூப்பர் சூப்பர். இங்கே வந்திருக்கிற ஆடியன்ஸ் சிறப்பான தமிழ் பேசக்கூடியவங்க தான் போல. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இத்தனை பேர் கையை உயர்த்ததில். ஆனால் நான் சொல்கிற உண்மை உங்களுக்கு தெரியும். ஏன்னு சொன்னால், வழக்கறிஞர் சமூகத்திலேயே வழக்கறிஞர்களுக்கே எழுத தெரியாமல் இருக்குது.
மாஸ்டர் டிகிரி படித்தவங்க, பிஹெச்டி படித்தவங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாமல் இருக்குது. அப்போது அடுத்த தலைமுறைக்கு தமிழ் எழுத படிக்கவே தெரியாத ஒரு தலைமுறையை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம் என்று சொல்லும்பொழுது வேறு என்ன பற்றி பேசி என்ன நம்ம இங்கே சாதிக்க போகிறோம்? ரிப்பன் பில்டிங்கில் தமிழ் வாழ்கன்னு ஒரு லைட்டை போட்டால் தமிழ் வாழ்ந்துருமா? அப்போ நீங்கள் கேட்கலாம், சார் பாரதிய ஜனதா கட்சியாக நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? இதற்கு உண்மையான தீர்வை கொடுத்த ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி. தேசிய கல்விக் கொள்கையில் ஒரு மொழி பாடமாக அல்ல, பயிற்று மொழியாக நாங்கள் தமிழை வலியுறுத்துகிறோம். மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். அறிவியலா தமிழில் படிக்கணும், கணிதமா தமிழில் படிக்கணும், சமூக அறிவியலா தமிழில் படிக்கணும். எனது நண்பர் உடனே நோட் எடுத்து எழுதுகிறார். அவர் இதற்கும் சேர்த்து பதில் எழுதிட்டோம். மாநில கல்விக் கொள்கை தமிழை பயிற்று மொழியாக வலியுறுத்துகிறதா? இல்லை. தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக மாநில கல்விக் கொள்கையை நீங்கள் வச்சிங்க. தேசிய கல்விக் கொள்கை தமிழை பயிற்று மொழியாக வலியுறுத்தும் பொழுது தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த மாநில கல்விக் கொள்கை பயிற்று மொழியாக தமிழை வலியுறுத்தவில்லை. இன்றைக்கு தேசிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்பட்டால்தான் தமிழ் மொழி தமிழகத்தில் வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வாழ்வதற்கான வாய்ப்பு, அப்புறம் வளர்ப்பதற்கான வாய்ப்பு. ஆராய்ச்சி மாணவர்கள் பிஹெச்டியை தாய்மொழியில் செய்ய வேண்டும். தேசிய கல்விக் கொள்கையை வலியுறுத்துகிறது. தமிழை செம்மொழி ஆக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏஆர் ரஹ்மான் அவர்களை வச்சு பாட்டெல்லாம் போட்டாங்க. செம்மொழியான தமிழ் மொழியன்னு இந்த பக்கமும் அந்த பக்கமும் எல்லாம் போனாங்க. ஆனால் செம்மொழி ஆய்வு நிறுவனம் எங்கு அமைக்கப்பட்டது? வெளி மாநிலத்தில் பெங்களூரில் ஒரு வாடகை கட்டடத்தில் தமிழ் செம்மொழி ஆய்வு நிறுவனம் அமைக்கப்பட்டிருந்தது. அதற்கு கோடிக்கணக்கில் செலவு செய்து ஒரு அருமையான ஒரு மையத்தை அமைத்து கொடுத்தவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். செம்மொழி ஆய்வு நிறுவனம் இதே சென்னையில் இருக்குது. இன்றைக்கு திருக்குறள் நரிக்குறவ பாஷையில் அந்த செம்மொழி ஆய்வு நிறுவனம் திருக்குறள் புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறது. இவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. நன்றி திரு அஸ்வத்தாமன் அவர்களே. நிறைய மத்திய அரசு என்னென்ன செஞ்சிருக்கு, தேசிய கல்விக் கொள்கையில் தமிழுக்கெல்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத பட்டியலிட்டிருக்கிறாரு. அடுத்ததாக திராவிட வெற்றி கழகத்தின் திரு மல்லை சத்யா அவர்களை அன்போடு பேச அழைக்கின்றார். உலக வரலாற்றை நாம் பின்னோக்கி பார்க்கின்ற போது மண்ணுக்காகவும் பெண்ணுக்காகவும் உயிர் நீர்த்த வரலாறுகளை பார்த்திருக்கிறோம். ஆனால் முதலாக மொழிக்காக தன் உயிரை தந்த பெருமை நம்முடைய தமிழர்களுக்கு மட்டுமே உண்டு என்பதை நாடு வரவில் வைத்திருக்கிறது. சமஸ்கிருதம் உயர்தனி செம்மொழி என்று அறிவித்திருக்கிறார்கள். அது பேசுகின்ற மக்கள் தொகை என்பது 24,821 பேர் தான். செம்மொழிக்கான பட்டியலை அவர் சொன்னபோது இந்த 24,821 பேர் பேசுகிற இந்த மொழிக்கு ஒன்றிய அரசு ஒதுக்கிய நிதி 2,532 கோடியே 59 லட்சம் நிதி ஒதுக்கியிருக்கிறது. 24,821 பேசிய இந்த மொழிக்கே 2,532 கோடியே 51 லட்சம் ஒதுக்கியிருக்கிறார்கள் என்று சொன்னால் 8 கோடி மக்கள் பேசிய மொழிக்கு எத்தனை கோடி போய் ஒதுக்கியிருக்க வேண்டும்? தமிழர்களே அருகூர்ந்து சொல்கிறேன். அருள்கூர்ந்து உங்களுக்கு ஒருவேளை இதய பலகீனமாக இருந்தால் அடால்ஸ் ஒண்ணி என்று சொல்வதை போன்று பொறுத்து கொள்ளுங்கள். வெறும் 51 கோடி தான் 10 ஆண்டுகளில் ஒதுக்கியது என்பது ஒன்றிய அரசுடைய சாதனை. இந்த தமிழ் மொழிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்திருக்கிறது, ஆட்சிக்கட்டில் இருந்தவர்கள் என்ன செய்தீர்களா என்று பார்ப்போமே. ஆனால் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்ற ஐயன் திருவள்ளுவருக்கு நித்தம் நின்று தவம் செய்கின்ற குமரி முனையில் 130 அடியில் திருவள்ளுவர் சிலையை எழுப்பி ஒரு வரலாற்று பதிவை செய்திருக்கிறது அந்த அரசு. தலைநகர் சென்னையில் வள்ளுவர் கோட்டத்தை அமைத்து தந்திருக்கிறார்கள். இவ்வளவு பேசுகின்ற நாட்டுடைய பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் ஒரிசாவில் இருக்கின்ற ஜெகநாதர் ஆலயத்தின் அந்த கதவினுடைய சாவி எங்கே இருக்கிறது, தமிழ்நாட்டில் இருக்கிறது என்ற கேள்வியை விசுரூபப்படுத்தினார், தமிழர்களை கொச்சைப்படுத்தினார். அதே போன்றுதான் பீகார் சட்டமன்ற தேர்தலில் பீகாரிகளை தமிழர்கள் அடிக்கின்றார்கள், நாங்கள் வந்தால் அவங்களை பாதுகாப்போம் என்று சொன்னார்கள். தமிழை உயர்த்தி பிடிப்பது தேர்தலுக்காக, வாக்குக்காக, ஆனால் மொழிக்கு ஒதுக்குவது என்பது ஓரவஞ்சனையாகத்தான் இருக்கிறது. எனவே இந்த தமிழின் கடைசி சொட்டு ரத்தம் இருக்கின்ற வரையிலும் இந்த தமிழ் மொழியை நாம் பாதுகாக்க வேண்டும், அதற்கு உறுதியேற்க வேண்டும். அலுவல் போனால் போகட்டும், சலுகைகள் போனால் போகட்டும், தலைமுறை கோடி கண்ட என் தமிழ் விடுதலையாகட்டும், போனால் என் உயிர் போகட்டும், என் புகழ் விழுந்தான் நிலையாகட்டும், தேனாலான செந்தமிழ்தான் திக்கெட்டுமே ஒன்று நிற்கட்டும்,
பிள்ளை பிறந்தேன் யாருக்காக பெற்ற தமிழ் மொழியின் போருக்காக உள்ளம் இருப்பதும் சீர் இருப்பதும் ஒரே உயர்நிகர் தமிழ் சீருக்காக என்று உறுதியேற்போம். தமிழை இந்திய நாட்டுடைய ஆட்சி மொழியாக உருவாக்குவதற்கு கடமையாற்றுவோம் என்று கூறி இடம் சார்கின்றேன். வணக்கம். நன்றி அண்ணன் மல்லை சத்யா அவர்களே. அவர் பேசுகிற தமிழுக்காகவே 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொடுக்கலான்னு தான் தோணுது. ஆனால் எல்லாருக்கும் நம்ம ஈக்குவலாக தான் நேரம் கொடுக்கணும். அடுத்ததாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ப்ரொஃபசர் கல்யாணசுந்தரம் அவர்களை அன்போடு பேசுகிறார். நாங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தவர்கள் அண்ணன் தமிழன் பிரசன்னா அவர்கள் இப்போ ஆளுகிற கட்சியாக இருக்கிறார்கள் என்கிற போது எங்கள் 2 பேர்த்துக்கு கொஞ்சம் கூடுதலான பொறுப்பு இருக்கிறது. நாங்கள் என்ன செய்தோம் என்பதை சொல்லலாமே ஒழிய அதற்காக மற்றவர்கள் யாருக்குமே தமிழ் பற்று இல்லை என்று நாங்கள் பேச முடியாது, அப்படி பேசவும் கூடாது. தமிழ்நாடு என்றைக்கெல்லாம் தமிழுக்கு ஒரு நன்மையை அரசு செய்கிறதோ அன்றைக்கெல்லாம் எல்லாரும் வரவேற்றிருக்கிறார்கள், எல்லாரும் உடனிருந்திருக்கிறார்கள். அதுதான் உண்மை. இந்த மொழிக்கென்று இருக்கிற சிறப்பு, நான் இங்கே பேசிய நண்பர்களோடு என்னுடைய சில கருத்து மாறுபாடுகளை சொல்ல வேண்டுமென்றால் முதலிலே சொல்ல விரும்புவது, நாம் வராவிட்டால் தமிழ் வாழ்ந்திருக்காது, தமிழ் இவ்வளவு சிரமப்படுகிறதே, தமிழ் கஷ்டப்படுகிறதே என்றெல்லாம் பேசுவதே தவிர்க்கப்பட வேண்டியது. நான் சொல்லுகிறேன், நாம் யாரும் தமிழை காப்பாற்றவில்லை, தமிழ்தான் நம்மை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. இதுதான் சத்தியம். 3000 ஆண்டுகள் நம்மிடம் இருக்கிற வரலாற்று பெருமைகளை எடுத்து பார்த்தாலே ஏராளமான தடைகளை இந்த மொழி சந்தித்திருக்கிறது. எவ்வளவோ பண்பாட்டு படையெடுப்புகள், எவ்வளவோ அரசியல் படையெடுப்புகள், போர்க்களங்கள், சகலத்தையும் தாண்டி 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 இந்த மொழி வந்து நிற்கிறது. காரணம் என்னவென்றால், இந்த மொழி இயற்கையினுடைய மொழி. நீங்கள் தமிழின் வரலாறோடு பார்க்கிற போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாறும் ஏன் அத்தனை பேருனுடைய நாகரிக வரலாறே சின்ன புள்ளி தான். அப்போ ஒரு 54 ஆண்டுகளை கடந்திருக்கிற இந்த இயக்கம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் இந்த கட்சி தொடங்கப்பட்ட போதே இந்த கட்சி தமிழுக்கும் தமிழ் பண்பாட்டிற்கும் தன்னுடைய பங்களிப்பை செய்தது. அதிலே மிக முக்கியமானதாக நான் சொல்ல விரும்புவது, உலகத்தமிழ் மாநாட்டை, 5வது உலகத்தமிழ் மாநாட்டை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடத்தி காட்டினார். அந்த ஆராய்ச்சி அதிகப்படுத்தப்படுவதற்கு அவர் முதலிலே அந்த பணியை செய்தார். நான் உங்களுக்கு இன்னொரு செய்தியை சேர்த்தே சொல்லுகிறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் பெருமையோடு நாங்கள் நினைவு கூற வேண்டிய செய்தி, தமிழுக்கென்று உலகத்தில் முதல் பல்கலைக்கழகம், வரலாற்று காலத்தில், நாம் அறிந்த வரலாற்று காலத்தில் முதல் பல்கலைக்கழகம் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்தார். அது ஒரு வரலாற்று சாதனை. நான் உங்களுக்கு இன்னொரு செய்தியும் சேர்த்தே சொல்லுகிறேன். அதனுடைய தொடர்ச்சி புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் செய்தார். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 8வது உலகத்தமிழ் மாநாட்டை நடத்தி காட்டினார். அதே போன்ற ஏராளமான ஆய்வுகள் நடைபெறுவதற்கு அது காரணமாக அமைந்தது. அடுத்து புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களினுடைய ஆட்சி காலம். அந்த ஆட்சி காலத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், 60 ஆண்டு கால கோரிக்கை, தமிழர்களினுடைய கோரிக்கை, தமிழ்நாடு நாள் வேண்டும் என்கிற கோரிக்கை. எல்லா மாநிலங்கள் இங்கே இருந்து பிரிந்து போன பிறகு அவரவர்கள் அந்த மாநில நாளை கொண்டாடுகிறார்கள், தமிழர்களுக்கு அப்படி ஒரு நாள் இல்லை என்று கேட்டு ஒரு 60 ஆண்டு கால கோரிக்கை இருந்தது. நவம்பர் 1ஆம் தேதியை தமிழ்நாடு நாள் என்று அறிவித்து அரசு விழாவாக கொண்டாடுகிற அந்த ஒரு அற்புதமான நிகழ்வு, தமிழர் வரலாற்றில் என்றைக்கும் மறக்க முடியாத அந்த நிகழ்வை சாதித்து காட்டியவர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி காலத்திலே நடந்தது. அதே போல தமிழ் கடவுள் என்று நாம் வணங்குகிற, குறிஞ்சியிலே பிறந்தோம், குறிஞ்சியிலே தோன்றித்தான் நாம் பரவினோம் என்று நாம் வரலாறு பேசுகிறோம் இல்லையா, அந்த குறிஞ்சி நில தலைவனாக நின்று கொண்டிருக்கிற முருகப்பெருமானினுடைய வழிபாட்டிற்கு தமிழர்கள் போவதான அந்த தைப்பூசத்தை அரசு விடுமுறையாக அறிவித்ததும் அவருடைய ஆட்சி காலம்தான். இன்றைக்கு தமிழர்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நிலப்பரப்பில் தமிழர்களினுடைய நாகரிகத்தின் தொட்டிலாக இருக்கிற காவிரி, அந்த காவிரியை மீட்டெடுப்பதற்கு நடந்தாய் வாழி காவிரி என்கிற திட்டத்தை புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சி காலத்திலே நாங்கள் கொண்டு வந்தோம். பண்பாடு என்று வருகிற போது தமிழ்நாட்டிலே வாழுகிறவர்களுக்கு தமிழர் பண்பாடு, இந்த தமிழர் திருநாள், அதை உயர்வாக நாம் கொண்டாடுவோம். நமக்குள்ளே இருக்கிற பிரிவினைகள் எல்லாம் மறந்து, கட்சி பிரிவினைகளையும் நான் சேர்த்தே சொல்லுகிறேன், மறந்து நாம் எல்லாரும் இந்த மொழிக்காக உழைத்திருக்கிறோம். நாளை வருகிறவர்களும் உழைக்க வேண்டும். ஏனென்றால் இந்த மொழிதான் நமக்கான அடையாளம் என்பதை சொல்லி என்னுடைய முதல் சுற்றை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ப்ரொஃபசர் கல்யாணசுந்தரம் அவர்களே. நிறைய விஷயங்களை முன் வச்சாரு. அவர் அண்ணன் தீர்ப்பும் சேர்த்து கொடுத்துட்டாரு. நான் எல்லாருமே செஞ்சுருக்கோம், யாருக்கும் இங்கே பிரச்சனை இல்லை, சண்டை இல்லைன்னு பஞ்சாயத்தையும் முடிச்சு வச்சுட்டாரு. அடுத்ததாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அண்ணன் தமிழன் பிரசன்னா அவர்களை அன்போடு பேச. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு மற்றும் திராவிட பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நித்திரையில் இருக்கும் தமிழா, சித்திரை அல்ல உனக்கு தமிழ் புத்தாண்டு, ஆரிய கூட்டம் கொடுத்த 60 ஆண்டுகள், அறிவுக்கு ஒவ்வாத அறிவற்ற ஆண்டுகள், தை திருநாளே தமிழனின் புத்தாண்டு என்று புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் பாடிய அந்த நொடிகளில் தொடங்கி பரிதிமார் கலைஞர்கள் கூடி ஒரு 33 ஆண்டுகள் ஆய்வு செய்து தமிழனின் ஆண்டு என்பது தமிழனுக்கான ஆண்டாய் இருக்க வேண்டுமே தவிர
ஆரியர்கள் கொடுத்த 60 பிறப்புகளை வைத்து அதன் அடிப்படையில் தமிழன் புத்தாண்டை கொண்டாடக்கூடாது, சித்திரை தமிழருடைய புத்தாண்டு அல்ல என்பதை அவர்கள் சொன்னபோது அதை சட்டமாக்கி தமிழர்களுக்கு தமிழ் புத்தாண்டு என்று கொடுத்தது முத்தமிழறிஞர் கலைஞர், திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற பேரியக்கம். சரி, ஆண்டு கொடுத்துட்டீங்க அப்புறம் அப்படின்னு போகிறப்ப மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு இருந்ததை தமிழ்நாடு அரசு என்று மாற்றி இன்றைக்கெல்லாம் ஒரு நாட்டுக்குள்ளே நாடாய் நமக்கு தமிழ்நாடு அரசு என்று கொடுத்தது திராவிட முன்னேற்றக் கழகம். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய இலச்சினை உலகத்திற்கு போனாலும் அங்கே வாய்மை வெல்லும் என்கிற தமிழ் சொற்றொடரை கொண்டு வந்து சேர்த்தது திராவிட முன்னேற்றக் கழகம். பேராசிரியர் சொன்னார், இங்கே யாரையும் குற்றச்சாட்ட வேண்டாம், நமக்கு நாம் ஏற்றுக்கொண்டால் போதும் என்று சொன்னார். ஒருவேளை பாஜகவோடு கூட்டணியில் இருக்கிற காரணத்தினால் அவர் அப்படி பேச கட்டாயப்பட்டிருக்கிறார் என்று நினைக்கிறேன். நாம் எல்லோரையும் ஒன்று சேர்த்து விடலாம். பாஜகவையும் தமிழருடைய நேசிப்பவர்கள் என்று எப்படி சொல்ல முடியும் என்ற கருத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும். நான் அதிமுகவையும் எங்கள் அணியில் ஏற்றுக்கொள்கிறேன். எகிப்தினுடைய தொடக்க 3500 ஆண்டுகளுக்கு முன்னால் இரும்பை உருக்கினான் என்று சொன்னார்கள். ஆனால் 5320 ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய ஆதிச்சநல்லூர் ஆகட்டும், திருவண்ணாமலை ஆகட்டும், அந்த வாசுதேவ நல்லூர் ஆகட்டும், அங்கே இரும்பை உருக்கி வாள் செய்திருக்கிறான். இரும்பை உருக்கி வாள் செய்திருக்கிறான். இந்த பண்பாட்டுடைய தமிழ் சமூகத்தை அடிமைப்படுத்தி உனக்கு பண்பாடு இல்லை, கலாச்சாரம் இல்லை, நாங்கள் வகுத்ததுதான் பண்பாடு கலாச்சாரம் என்று சொன்னபோது அதை எதிர்த்து போராடிய இயக்கம் எதுவென்றால் திராவிட பேரியக்கம் தான். நான் அதிமுகவையும் சேர்த்து சொல்லுகிறேன். திராவிட பேரியக்கம் தான் பண்பாட்டை மீட்டது, தமிழனின் கலாச்சாரத்தை மீட்டது. அண்ணா ஒரு குறுகிய காலம் ஆண்டார். தமிழ்நாட்டிற்கு தமிழ் என்று பெயர் வைத்தார். தமிழை ஆட்சி மொழியாக கொண்டு வந்தார். இருமொழிதான் இந்த நாட்டினுடைய அடிப்படை என்று சொன்னார். உலக அளவில் மாநாடு நடத்தினார். தமிழில் பாடம் கட்டாயம் என்று சொன்னார். வாழ்ந்த காலம் குறைவு. தலைவர் கலைஞர் வந்தார். 50 ஆண்டு கால தமிழ் வரலாற்று சமூகத்திற்கு அவர் கொடுத்த கொடையை பட்டியலிட்டால் 1990களில் முதலில் ஒரு மாநிலத்தில் தமிழ்நாட்டில் கணினிக்கென்று கல்விக் கொள்கையை உருவாக்கி அதில் தி யூனிகோட் என்று சொல்லப்படுகிற கணினிக்கு தேவையான தமிழை கொண்டு வந்து கொடுத்தது முத்தமிழறிஞர் கலைஞர், திராவிட முன்னேற்றக் கழகம். பொருணை என்கிற அடையாளம் யாரால் இன்றைக்கு உலகிற்கு அறியப்பட்டிருக்கிறது? நீங்கள் போகிறீர்களே கீழடி, யாரார் உலகிற்கு இன்றைக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறது? பொருணையினுடைய அருங்காட்சியகம் திருநெல்வேலியிலிருந்து கன்னியாகுமரி போகிற வழியில் அவ்வளவு பிரம்மாண்ட மாளிகை ஒன்று பட்டொலி வீசி பறக்கிறதே, அதை இந்த உலகத்திற்கு கொடுத்தது யார்? இரும்பை உருக்கி இருக்கிறான் தமிழன் என்று வாள் தூக்கி சொன்னது யார்? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 167 தமிழறிஞருடைய நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் தான் தமிழுக்கு அத்தாரிட்டிங்கிறார். நான் தாழ்மையோடு சொல்கிறேன், அவரை விட சீமான் அண்ணன் எனக்கு அண்ணன். என் திருமணத்தில் தொடங்கி எல்லாவற்றிலும் அவர் என்னோடு இப்போது வரைக்கும் என்னோடு இருக்கிற என்னுடைய சொந்த அண்ணன். என் அண்ணனின் 2 பிள்ளைகளும் ஆங்கில வழி கல்விதான் படிக்கிறார்கள், தமிழ் வழி கல்வியில் படிக்கவில்லை. இது எந்த விதத்தில் நியாயம் என்பதை அவர்கள் கேட்டு சொல்லட்டும். கேட்டால் தமிழ் வழியில் பள்ளி இல்லை என்பார்கள். தமிழ்நாட்டில் ஏறக்குறைய நிறைய தமிழ் அரசு பள்ளி எல்லாம் தமிழ் வழியில் இருக்கிறது, ஆங்கில வழியில் இருக்கிறது. அவர்கள் படிக்க விருப்பம் இல்லை. ஏன் என்கிற கேள்வி அவர் மனசாட்சிக்கு விட்டுகிறேன். ஆனால் எல்லாவற்றையும் கடந்து பேராசிரியர் எங்கள் மீது குறை சொல்லவில்லை. அவர் சாதனைகளை பட்டியலிட்டார், நானும் அதில் ஒத்துப்போகிறேன். ஆனால் பாஜகவினுடைய நண்பர் பேசினார் பாருங்கள், நெஞ்சு வெடிச்சு போச்சு. அவர் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார், கையை தூக்க சொன்னார். உங்கள் எத்தனை பேருக்கு இது கொச்சை விடுத்துகிற செயல்? உங்களுக்கு எழுத படிக்க தெரியுமா? தமிழ் படிக்க தெரியுமா? முதல்ல அவங்க கட்சி தான் எங்களை எழுதக்கூடாது படிக்கக்கூடாது, நீங்களாம் விஸ்வகர்மா குலக்கல்வி திட்டத்துக்கு போங்கன்னு சொல்லுது. நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த அவையில் உட்கார்ந்து இருக்கிறவர்களில் சமஸ்கிருதம் எழுத பேச யாருக்கு தெரியும்? கை தூக்குங்க பாருங்க சார். யாருக்குமே தெரியாது. அது ஒரு செத்துப்போன மொழி. செத்துப்போன மொழிக்கு 2015 இருந்து 2025 வரைக்கும் 2537 கோடி ஒதுக்கியிருக்காங்க. 2537 கோடி. தமிழுக்கு இந்த 10 வருஷத்துல வெறும் 9 கோடி. போன வருஷத்துக்கு நிதியை ஒதுக்கல. 2வது வாரம் அடி அடிச்சார், நாங்கள் தான் செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தை சென்னையில் கொண்டு வந்தோம்னு. சார், நாங்கள்லாம் இங்க இருக்கோம், உயிரோட தான். வரலாறு எங்களுக்கு தெரியும். 2006 தான் முத்தமிழறிஞர் கலைஞர் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் போராடி பெற்றார். மைசூருக்கு கொண்டு போனாங்க. எல்லா மொழிக்கும் சேர்த்து செம்மொழி என்று அறிவிக்கப்பட இருக்கக்கூடிய மலையாளம், கன்னடம், தெலுங்கு, தமிழ் எல்லாத்துக்கும் அங்கே அறிவிச்சாங்க. ஆனால் கலைஞர் போராடி 2008 ஒரு மாநில மொழிக்கென்று தமிழுக்கென்று தமிழ் செம்மொழி உயராய்வு மையம்னு எனக்கு தேவைன்னு இங்க உங்க பில்டிங்கு பக்கத்துல பெரும்பாக்கத்துல கொண்டு வந்து ஒரு அற்புதமான சென்னைக்கு நடுவுல கொண்டு வந்தார். நாங்கள் தான் 10 வருஷமா நிதி கொடுக்கல. நிதி மட்டும் இல்ல சார், நிரந்தர டைரக்டரே போடல.
நிரந்தர டைரக்டர் போடல மத்திய அரசு இப்போ வரைக்கும். அவங்க தான் தமிழை வளர்க்குறாங்களாம். சக்கரன்னு எழுதி பேப்பரில் நக்குனா இனிக்குமா? நம்ம சொன்னார் தமிழ் நாங்கள் வந்து ஈவேரால தொடங்கி இன்பநிதியில் முடிச்சிருவோன்னு. இன்பநிதி தமிழுக்கு போறான்னா அவரை பட்டியலில் சேர்க்கறதுல தப்பு கிடையாது. இன்னைக்கு பராசக்தி படம் சொன்னாங்கல்ல, இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு தீமை வந்த பின்னும் இந்த தேகம் இருந்தொரு லாபம் உண்டோ, விந்தை தமிழ் மொழி எங்கள் மொழி அது வீரத்தமிழ் மக்கள் ஆவி என்போம், இந்திக்கு சலுகை தந்துடுவார் அந்த ஈனரை காரி உமிழ்ந்துடுவோம், இப்புவிதோன்றிய நாள் முதலாய் எங்கள் இன்பத்தமிழ் உண்டு கண்டீர், தப்புழைத்தோர் இங்கு வாழ்ந்ததில்லை அந்த தாந்தோன்றிகளுக்கு என்ன ஆணவமானு 1933 தொடங்கின போராட்டம் இன்னைக்கு இன்பநிதி இந்திய எதிர்ப்பை மையப்படுத்தி ஜென்சி தலைமுறைக்கு பராசக்தின்னு ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. இதுல என்ன சார் தப்பு? ஜென்சி தலைமுறைக்கு ஒரு படம் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு புரிதல் வருது இல்ல? மொழி வடிவம், மொழி போராட்டம் என்பது எல்லா வடிவத்திலும் தேவை. நன்றி, வணக்கம். நன்றி அண்ணன் தமிழன் பிரசன்னா அவர்களே. எல்லாரும் அவங்களுடைய கருத்தை முன் வச்சிருக்கிறாங்க. நிறைய கருத்துக்கள் இதில் மாற்று கருத்து சொல்லாதது ப்ரொஃபஸர் மட்டும்தான், மற்ற எல்லாருக்கும் மாற்று கருத்து இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஒவ்வொன்றா நான் மட்டும் ஏன் விடணும் அப்படின்ட்டாரு. எல்லாரும் வாங்குறாங்க, நானும் வாங்கிடுறேன், ஒரு பிடி பிடிச்சிடுறேன்ட்டாரு. ஸோ இப்போ நம்ம ஒரு ஓப்பன் டிஸ்கஷன் தான். யார் பேசணுன்னாலும் அவங்கவுங்க மைக் கேட்டு வாங்கி எல்லாருமே உள்ள வரலாம், யார் வேணாலும் பேசலாம். இது வந்து ஒருவருக்கானது அப்படிங்கிறது இல்லை. நான் திரு அஸ்வத்தாமன் அவர்கள்ட்டேருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். அவர் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கிறதுனால மத்திய அரசு எதுவும் செய்யலை, சமஸ்கிருதம் படிக்க தெரியாதவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க பாருங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை இந்த பக்கத்துலேருந்து குற்றச்சாட்டுகள் வச்சுருக்கிறாங்க. பதில் மல்லை சத்யா அவர்களும் பிரசன்னா அவர்களும் பேசுகிற விஷயம் எப்படி இருக்குது அப்படின்னா, தாய்ப்பாசம் என்றால் என்ன? பெத்த தாயை சாப்பாடு போடாமல் பட்டி போட்டுட்டு பக்கத்து வீட்டுக்காரன் தாயை அசிங்கமாக திட்டினா அதான் தாய்ப்பாசம். இதான் அவங்க கொடுக்குற டெஃபினேஷன். சமஸ்கிருதம் செத்த மொழி என்று சொல்லுவதாலோ இல்லை வேறு மொழிகள் மீது உங்களுடைய வன்மத்தை உமிழ்வதாலோ தமிழ் வளர்ந்து விடுமா என்று கேட்டால் தமிழ் வளரப்போவது கிடையாது. நான் வந்து ஒப்பீடு அந்த மொழிக்கு நீங்க நிதி அதிகம் கொடுத்துருக்கீங்க, இல்ல செத்த தமிழ் மொழிக்கு கொடுக்கலன்னு சொல்றேன். அதுக்கு நான் பதில் சொல்றேன். செத்த மொழின்னு சத்தம் போட்டு சொல்றதுனால தமிழ் அடுத்த தலைமுறைக்கு பேசுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது நான் சொல்றேன். அந்த கவலை கொஞ்சமேனும் உங்களுக்கு இருக்கா? நான் வந்து அவமானப்படுத்துறதுக்காக கேட்டேன். இது அவமானம்தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இதில் இன்னொரு அடுத்த விஷயம், சமஸ்கிருதத்திற்கு அதிக நிதி. சமஸ்கிருதத்துக்கு தமிழ்நாட்டுக்கு 11 லட்சம் கோடி இந்த 10 ஆண்டுகளில் கட்டமைப்பு ரீதியாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு கேட்குறாங்க. இல்லை நான் என்ன கேட்குறேன், தமிழுக்கு நான் தமிழ்நாட்டுக்கு தான் சொன்னேன், தமிழுக்கு சொல்ல, தமிழ்நாட்டுக்கு சொல்கிறேன். இப்போது நான் சொல்கிறது நேரடியான விஷயம். இப்போது ஐஐடியில் அறிவியல் படிப்புகளை தமிழ் மாணவன் படிக்கிறான்னு சொன்னால் பயன் தமிழுக்கு இல்லை. மதுரையில் அந்த சிம்ஸ் கோளுக்கு கூட நிதி ஒதுக்கி கட்டலாம் முடிச்சிருச்சானு. இல்லை நீங்கள் எய்ம்ஸ் ஓப்பன் பண்ண பாருங்களேன். இல்லை எய்ம்ஸ் ஓப்பன் தான் பண்ண போகிறாங்க. ஆமாம், கட்டி முடிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆமாம், கட்டி தான் முடிச்சிட்டாங்க. நீங்கள் இந்திய எதிர்ப்பு, நாங்கள் இந்தி மொழியை ஒரு மொழி பாடமாகவோ அல்லது மொழி பாடமாகவோ அல்லது பயிற்று மொழியாகவோ இருக்கிற பள்ளிக்கூடங்களை அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்ன நீங்கள் கேந்திர வித்யாலயா பள்ளிகளை தமிழகத்திற்குள் ஏன் அனுமதித்தீர்கள்? என்ன சார் பிஜேபிக்காரரே இப்படி கேட்குறாரு? இருக்கு விஷயம். நவோதயா பள்ளிகளை ஏன் அனுமதிக்கவில்லை? நவோதயா பள்ளிகள்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு ஸ்கூலு, ஏழை மாணவர்கள் 10 பைசா காசு இல்லாமல் இலவசமாக தங்கி படிக்கிற நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிற ஒரு ஸ்கீம் நவோதயா பள்ளிகள் தமிழகத்தில் இப்பொழுது வரை அனுமதிக்கப்படவில்லை. ஆனா பணக்கார பசங்க படிக்கிற கேந்திர வித்யாலயாவை நீங்க அனுமதிச்சிங்க, ஏழை பசங்க படிக்கிற நவோதயா பள்ளிகளை நீங்கள் அனுமதிக்கவில்லை. நவோதயா பள்ளியில தமிழ் மொழி கட்டாய பாடம். 8ஆம் வகுப்பு வரை மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் பயிற்று மொழி தமிழ். ஏன் நீங்க அனுமதிக்கல? ஏன் அனுமதிக்கலனா, ஏழை பசங்கள்லாம் இலவசமா படிச்சுட்டு வந்தாங்கன்னா நீங்க நடத்துற பிரைவேட் ஸ்கூல்ஸுக்கு அட்மிஷன்ஸ் வராது. தலைவன் சொன்னாப்புல நவோதயா பள்ளிகளை நீங்கள் ஏன் எதிர்க்கிறீர்கள்? வந்து கேவி பள்ளிகளில் நாங்கள் இப்போ தமிழ் கட்டாயம் ஆயிடுச்சு அப்படின்னார்ல. போன மாதம் பார்லிமெண்ட்டில் கேட்டாங்க, தமிழ் ஆசிரியர் எவ்வளோ பேர் நியமிச்சிருக்கீங்கன்னா ஒருத்தர் கூட நாங்கள் நியமிக்கல. நாங்கள் கட்டாயம் தானே, அப்போ நியமிச்சிருக்கணுமா இல்லையா? சரி, நியமிக்க வேண்டாம், அட்லீஸ்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்காவது நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்கணுமா இல்லையா? நான் முடிச்சிடறேன். போய் சொல்ல விட ஒருத்தர் கூட இல்லைன்னு சொன்னாங்களா பார்லிமெண்ட்ல? சார், பார்லிமெண்ட்ல உங்க ஸ்டேட் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஒருத்தர் கூட தமிழ் ஆசிரியர் கூட இல்லன்னு பார்லிமெண்ட் வரீங்களா? காட்டுறேன்.
ஐஐடி உள்ள எத்தனை தமிழ் ஆசிரியர் சார், இருக்காங்க? நான் காட்டுறேன் சார். அப்படியே எதிரில் சிஎல்ஆர்ஐல எத்தனை தமிழ் ஆசிரியர் இருக்காங்க? அண்ணா நகர்ல எத்தனை தமிழ் ஆசிரியர் இருக்காங்க? பதிவு பண்ணுங்க. அப்படி பொது சொல்லவே வழிதானே? இல்லை அமைச்சர். பார்லிமெண்ட் நான் காட்டுறேன். அப்படி சொல்லவில்லை. நான் காட்டுறேன். ஒரு ரிட்டர்ன்ல தமிழ் ஆசிரியர் கூட கொடுத்துருக்கேன். தமிழகத்தில் கேந்திர வித்யாலயில இல்லைன்னு சொல்றது அப்பட்டமான போய். நவோதயா பள்ளியோட கான்செப்ட் என்னன்னா அங்க இந்தி கட்டாயம். ரெண்டாவது கேந்திர வித்யாலயால சார் ஒரு நிமிஷம். ஹிந்தி கட்டாயம் இல்லையா? பிற்படுத்தப்பட்ட பேக்வர்ட் அண்ட் மோஸ்ட் பேக்வர்ட் இட்ஸ் சோ கால்டு ஓபிசி அவங்களுக்கு அங்கே ரிசர்வேஷன் கிடையாது. தமிழ்நாட்டில் சட்டப்படி அனைத்து கல்வி நிறுவனங்களிலும் இடஒதுக்கீடு கட்டாயம். அங்கே நவோதயாவில் ஃபார்வர்ட் கிளாஸ் பார்ப்பனர்கள் மற்ற உயர் சாதியினரும் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களும் தான் அந்த பள்ளியில் சேர முடியும். அதில் பிசி நீங்கள் உட்கார்ந்துருக்கிற பல பேர் பிசி எம்பிசியாக இருப்பீங்க. உங்களால அந்த ஸ்கூல்ல சேர முடியாது. யாருங்க சொன்னா? யார் இல்ல மாணவர்கள் பள்ளி மாணவர்களுக்கு எங்கன இது இடஒதுக்கீடு யார் அப்ளை பண்ண? நவோதயா ஒரு நிமிஷம் சார் ப்ளீஸ். கிடையாது. எல்லார் கையிலயும் ஃபோன் இருக்கு. கல்லூரியில தான இடஒதுக்கீடு உள்ளது. ஒரு நிமிஷம். எல்லார் கையிலயும் ஃபோன் இருக்கு. எல்லாரும் கூகுள் பண்ணி பார்க்கலாம். நவோதயா பள்ளியை ஏன் தமிழ்நாடு எதுக்குது? என்ன காரணம்? ரெண்டு ரீசன். ஒன்னு இந்தி கட்டாயம். ஒரு 20 செகண்ட் நிறுத்துனீங்கன்னா பார்ப்பனர்களுக்கு தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் படிக்க முடியும். பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு இல்ல. இதத்தான் எதிர்த்தோம். நீங்க எல்லா மக்களுக்குமான இடஒதுக்கீடு ChatGPTல கேளுங்க. ஒண்ணு இல்ல. இப்படிலாம் இதெல்லாம் அந்த காலம் பிரச்சனை. இது அப்ப வந்து நீங்க பண்ணீங்க உருப்பீங்க நியாயம். இப்பலாம் ஏஐ யுகம் இது. இல்ல நம்ம ChatGPT கேட்டாவது இந்த பஞ்சாயத்து தீர்த்துறோம். கவலைப்படாதீங்க. எனக்கு தெரிஞ்ச வரலாறு நான் சொல்லிட்டேன். அத மறுக்கிறது பாஜகவினர் வாயை திறந்தாலே போய் தான். இப்ப நீங்க கொஞ்ச நேரத்துல பாத்துட்டாங்க. கொஞ்ச நேரத்துல பாத்துட்டாங்க. செக் பண்ணிட்டாங்க. நாங்க ஏன் அதை எதிர்க்கிறோம்? எல்லாரும் சர்ச் பண்ணி பாத்துட்டாங்க. எதிர்க்குது அப்படிங்கிறதுக்கு யார் போய் சொல்றா? நான் சொல்லிருக்கேன். இல்ல இந்த ரீசன் வந்து வேலிட் இல்லங்கறத இப்ப பிரச்சனை. மற்றவங்கிட்டே போ. எஸ் சம்பத். அங்க வந்து ஒரே நிமிஷம் நான் இத மட்டும் சொல்லிக்கிறேன். நவோதயா பள்ளிகளை பொறுத்தவரை ஒரே ஒரு கிரைட்டீரியா தான். அங்க சேருகிற மாணவர்கள் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்க வேண்டும். வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிற மாணவர்களுக்கு ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணுறவங்க எல்லாருமே நவோதயா பள்ளிகளில் சேர்ந்துருவாங்க. இந்தியா முழுசும் இருக்குது. நம்முடைய பாண்டிச்சேரியில் இருக்குது. சந்தேகம் இருந்தால் நீங்கள் பாண்டிச்சேரியில் போய் பாருங்கள். எத்தனை பேர் அங்கே நீட்டு ஐஐடி மாதிரியான உயர்கல்வி நிறுவனங்களில் ஏழை மாணவர்கள் படித்து பெரிய ஆளாக இருக்காங்கன்னு போய் பாருங்கள். இந்தியா முழுவதும் இருக்குது. நம்முடைய வரிப்பணமும் அதில் இருக்குது. ஆனால் தமிழகத்திற்கு மட்டும் இத்தனை ஆண்டுகளாக அது மறுக்கப்பட்டிருக்கிறது. காரணம் திராவிட முன்னேற்ற கழகம். கடைசியில் அந்த மைக்கை கைப்பற்றத்துக்குள்ளே வந்துட்டு பெரும் போராட்டமா அந்த அளவுக்கு இருக்கு. இப்ப நீங்க மைக்கு மாத்திட்டீங்களே விவசாயிக்கு. அப்புறம் என்ன? இப்போ போகிற போக்கில் நமக்கு வந்துட்டு அண்ணன் மல்லசேத்தியானவர்கள் அவர்கள் சொல்லும்போது வந்துட்டு இது ஆரியம் திராவிடம் அப்படின்னு சொல்லி போகிற போக்கில் சொல்லிட்டு போனாங்க. இங்கே திராவிடம் என்ற இனம் எப்பொழுது இருந்திருக்குங்கிறதுக்கு உண்டான ஆதாரம், ஏதாவது ஒரு ஆதாரத்தை நீங்கள் காட்டணும். ஆரியம் என்ற இனம் இங்கே இருந்துச்சு. தமிழர் என்ற இனம் இருந்துச்சு. சங்க இலக்கியங்கள்லேருந்து இருக்கு. ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன்கிறது நம்ம சங்க இலக்கியங்கள்ல இருக்கு. திராவிடம் அப்படிங்கிறது ஒரு இனமாக இங்கே இருந்துச்சுங்கிறதுக்கு உண்டான ஏதாவது ஒரு ஆதாரத்தை காமிச்சிருங்க. விவாதத்திலேருந்து நான் வெளில போயிடுறேன். ஏன்னா திராவிடம் என்ற மொழி இல்லை, இனம் இல்லை, நிலப்பரப்பு இல்லை. அப்படியாக போலியான திராவிடத்தை ஏன் இங்கே வலிஞ்சு திரிக்கணும்? என்னுடைய பார்வையே என்னன்னா, இப்போ நடந்து கொண்டு இருக்க விவாதத்திலே எடுத்து பார்த்தீங்கன்னாக்க, ஒன்று இங்கே இருக்கக்கூடிய தமிழர் பண்பாட்டை இவர்கள் 2 பேருமே திருடுவாங்க. ஆரியர்கள் அதை வந்துட்டு ஆரிய பண்பாடு அப்படின்னு திருட்டிட்டு போயிடுவாங்க. நம்மளுடைய வழிபாட்டை எடுத்துக்கோமே. இப்போ இங்கே முருகனாக இருக்கட்டும், சிவனாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு எங்களுடைய முப்பாட்டனாங்களை நாங்கள் வந்து பார்க்குறோம். ஒரு இறை இங்கேருந்து வானத்திலிருந்து ஆசீர்வதிக்கக்கூடிய இறைன்னு பார்க்கல. போராடிய மக்களை அவர்கள் வழியே பாடுபடுவதற்காக அவரை வந்துட்டு வழிபாடு என்று வைத்துக்கொண்டு நம்ம வந்துட்டு வழிபடுறோம். இது நம்மளுடைய வழிபாட்டு முறை. ஆனால் இதை வந்துட்டு ஆரியர்கள் வந்தோன்னு களவாடிட்டு போயிட்டாங்க. அவங்க எங்களுடைய இறை அப்படின்னு சொல்லி களவாடிட்டு போயிட்டாங்க. திராவிடம் வந்து என்ன பண்ணுச்சு? திருப்பி அதை பறித்து கொண்டு வரணுமா இல்லையா? ஆனா அவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சாமி கும்பிடாத, அதெல்லாம் வந்துட்டு முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்பாட்டிலிருந்து உங்களை வெளியேற்றத்துக்கு பார்ப்பாங்களே தவிர, அதை பறித்து மீண்டும் கொண்டு வந்து தமிழருடைய பண்பாடு இதுங்கிறத நிறுவனத்துக்கு யாராவது வருவாங்கன்னா வரமாட்டாங்க. திராவிடம் என்பதற்கு சங்க இலக்கிய வரலாறு இல்லை. ஆனால் திராவிடம் என்பதற்கு ஒரு 200 ஆண்டு கால அந்த சொல்லுக்கு வரலாறும் இயக்கத்திற்கான ஒரு 100 ஆண்டு கால வரலாறும் இருக்கிறது என்பதை ஏற்கிறீர்களா மறுக்கிறீர்களா? அதை நீங்க இயக்க பெயராகவே வைத்திருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லைன்னா, நான் அதுக்கு தான் கேட்டேன். ரொம்ப திராவிட சங்கராந்தி இல்லாத போது திராவிட பொங்கல் மட்டும் ஏன் இருக்கணுங்கிற கேள்வி கேட்கிறேன். அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இல்ல நான் தம்பி, திராவிட பொங்கல் மட்டும் இல்ல, இன்னைக்கு இதே காலகட்டத்தில் ஜப்பான்ல பொங்கர்னு கொண்டாடுறான். புரியுதுங்களா? ஜப்பான்ல இருக்கு, தாய்லாந்துல இருக்கு, ஆசிய நாடுகள் பல நாடுகள் தான் எல்லா இடத்துக்கும் போயிருக்கு. மகர சங்கராந்தி பொங்கல் தான். அது வேறு வடிவமா போகும்போது மொழி மாறலாம். இப்ப தமிழ்நாட்டிலேயே தமிழ் பொங்கல் தமிழ்நாட்டிலேயே மொழி மாறணும். அதுதான் தீர்வு.
நிமிஷம் திரிவுக்கு ஏன் கொண்டு ஒரு போறீங்க? பாலாக இருக்கும்போது திரிஞ்சதை ஏன் நீங்க வந்துட்டு திரிஞ்ச பாலை கொண்டு தெரியல வரீங்கன்னு தம்பி, கேக்குறேன். ஒன்றும் தெரியல. நாம தமிழ்நாட்டில் தமிழர்களாக இருக்கிறவர்கள் தமிழ் பொங்கலையும் கொண்டாடுறோம். இங்கேயே வந்து வேற மாற்று மொழியை பேசுகிறவர்கள் பொங்கல் கொண்டாடக்கூடாதா? கொண்டாடட்டும். அவர்களுடைய மொழி அடிப்படையில் அவர்கள் சங்கராந்தி கொண்டாடிட்டு தானே இருக்காங்க. யாரும் தடுக்கலையே. தாராளமா கொண்டாடுறேன். இல்ல அவர் சொல்ற பாயிண்ட், அரசு ஏன் அது வந்துட்டு திராவிட பொங்கலா கொண்டாடுது? வேற மொழியினர் இங்க இருக்கிறாங்கன்னா அவங்க உகாதியும் கொண்டாடுறாங்க, ஓணமும் கொண்டாடுறாங்க, அவங்களோட இணைஞ்சு நாமளும் கொண்டாடுறோம், எல்லாரும் எல்லா பண்டிகையும் கொண்டாடுறோம். பொங்கல் அவங்களோட பண்டிகை எப்படி மாறுதுன்னு கேக்குறேன். நான் என்ன பிரச்சனைன்னு கேட்கிறேன். பொங்கலை இப்ப தமிழர் தமிழ் பொங்கல்னு கொண்டாடுறோம். இப்ப திராவிட இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க, பாட்டாளி பொங்கல்னு வைக்கட்டுமே. அதுல இனம் இல்ல, அதுல மொழியும் இல்ல, அதுல ஒண்ணும் இல்ல. பொங்கல் என்பது பொங்கல் பண்டிகையாகவே பார்க்கப்படுது. எல்லாரும் அதை ஏற்றுக்கொண்டு கொண்டாடுவதில் என்ன தமிழருடைய மரபு ஒரே ஒரு பண்டிகை தானே இருக்கு. நமக்கு ஹோலி இல்ல, தீபாவளி இல்ல, எதுவுமே இல்ல. தமிழருக்குன்னு இருக்கிற ஒரே பண்டிகை பொங்கல் தான். அப்படி எல்லாம் இல்ல. நீங்க திராவிட ஆயிரம் பண்டிகைகள் இருக்கு. நான் உங்களுக்கு சொல்றேன் இருங்க. நீங்க மீண்டும் செய்யற பிழை என்று நான் சொல்லுவது, தைப்பூசத்துக்கு விடுமுறை விடுறதுக்கு அண்ணன் சீமான் வந்து கோரிக்கை வைக்க வேண்டியதா இருக்கு. 60 ஆண்டுகளாக இந்த கோரிக்கை சொல்லிட்டு இருக்காரு. அண்ணன் சீமான் வந்து கோரிக்கை வைக்க வேண்டியதா இருக்கு. தைப்பூசத்துக்கு விடுமுறை அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும் இன்றைக்கு வரைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் எடுத்து படத்தை காமிக்கிட்டா, கோரிக்கை வைத்ததை நான் கொண்டு வந்து காமிக்கிட்டா, எடப்பாடி அவர்களை சந்திச்சு அண்ணன் கோரிக்கை வைத்ததை நான் காமிக்கிட்டா, எடப்பாடி அண்ணனை அதன் பிறகுதான் அவர் வந்து வெளியிட்டாருங்கறத நான் சொல்லட்டேன். 3 மாதம் கழித்து எடப்பாடியார் அறிவிச்ச படம் இருக்குதுங்க. அறிவிச்ச படம் அண்ணன் சொல்லித்தான் எடப்பாடியார் அறிவிச்சாருங்க. வேற என்ன காரணம் சொல்லுங்க. அதற்கு முன்பு வரை ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது யாரு? அம்மையார் ஜெயலலிதா இருந்தபோது, எம்ஜிஆர் இருந்தபோது வராத தைப்பூசம் இப்ப நான் ரொம்ப வெளிப்படையா உங்ககிட்ட கேட்கிற கேள்வி, மீண்டும் நீங்க வைக்கிறது, இந்த திராவிட இயக்கங்கள்ல இருக்கிறவங்க, திராவிடத்தை சார்ந்த திராவிட இயக்க அரசியல் கோட்பாடுகளை பேசுற எல்லாருமே தமிழருக்கு விரோதி என்பதை போலவும், நீங்கள் தமிழை காக்க வந்தவர்கள் போலவும் போடுகிற இந்த நாடகம் ஏற்புடையதல்ல. இருங்க, இந்த மொழிப்போர் நடந்தது இல்லையா? மொழிப்போர்ல செத்து விழுந்தவன் திராவிட இயக்கங்களிலே இருந்து இந்த ஆரிய திணிப்புகளுக்கு எதிராக நின்றானா, போராடினானா? இல்ல. இன்னைக்கு தேதியில அந்த மொழிப்போர்ல செத்து விழுந்தவனை கொண்டாடக்கூடிய ஏதாவது ஒரு திராவிட கட்சியை காட்டுங்க. 25ஆம் தேதி எடுத்து காட்டுங்க. 25ஆம் தேதி அண்ணா திராவிட மொழிப்போர் நாள் ஒழித்து வச்சிட்டு அந்த மொழிப்போரை போட்டாமல் நீங்க சொல்றது எல்லாமே நீங்க செய்வதில் வரலாற்று பிழையை நான் சுட்டிக்காட்டுகிறேன். நீங்கள் தமிழர்களுக்குள்ளாக தமிழர்களையே பேதப்படுத்தி தமிழர்களையே தமிழர்களாக ஆக்குறீங்க. யாரையும் இங்க பேதப்படுத்தல. நீங்கள் வந்த பிறகு ராஜராஜ சோழன் கட்டியது பெரிய கோயில் என்று யாரும் வரலாற்றில் எழுதவில்லை. அதற்கு முன்பே அந்த வரலாறு பாதுகாக்கப்பட்டது. நீங்கள் வந்த பிறகு கரிகாலன் கட்டியது கல்லணை என்று நீங்கள் வந்து சொல்லி தரவில்லை. கரிகாலன் கட்டிய கல்லணையை திராவிட நாகரிகம் சொல்றாங்களா? இல்ல, திராவிட நாகரிகம் முதல்ல என்னங்க, யார் சொல்லுங்க, அததான் நான் கேக்குறேன். எனக்கு தெரியும். நான் வெளிப்படையாக திராவிடம் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் திராவிடத்தை எப்படி எதிர்க்கிறீங்க? திராவிட இல்லாத ஒண்ணு அப்படி கொண்டு ஏன் மூஞ்சல ஒட்டும் போது தான் அதை எதிர்க்கிறோம். என்ன சமஸ்கிருதம் செத்து போச்சு, அதை கொண்டு வந்து திணிக்கும் போது தான் எதிர்க்கிறோம். கொண்டு வந்து ஒரு நிமிஷம் இல்லாத ஒண்ணு கொண்டு வந்து என் மேல திணிக்கும் போது தான் எதிர்க்கிறோம். ஒரு அமெரிக்கால இருந்து ஒருத்தன் இங்க இருக்கிற கல்லணையை பார்க்கறான், இங்க இருக்கிற நம்முடைய பண்பாட்டு சிறப்பு பார்க்கறான்னா அது இந்திய நாகரிகம் பா. புரியுதுங்களா? ஆப்பிரிக்கால இருந்து ஒருத்தன் பார்க்கறான்னா அது இந்திய நாகரிகம் பா. வடக்கு இருந்து ஒரு பார்க்கறான்னா அவன் பெயரை சொல்லுகிற திராவிட நாகரிகம் பா. இங்க திராவிட இயக்கமா பிறந்திருக்குது இல்லையா? நான் இன்னும் பேர் ஒரு மத்தவங்க ஏன் பேரை என்னவா சொல்றாங்கன்னு இல்லனா, நான் ஏன் பேரை என்னவா சொல்றாங்க இல்ல, நான் ஏன் பேரை திருப்பி சொல்ல கூடாது இல்ல. என்ன இப்ப திருப்பி நடந்துச்சு? தமிழர்கள் அது தமிழ் நாகரிகம் சொல்லணுமா இல்லையா? நீங்க அதை திருப்பி யாருங்க திராவிட நாகரிகம்ங்கற? தமிழ் நாகரிகம் தானே. அதுல திராவிட இயக்கங்கள் அதான் சொல்ல வர்றேன். நீங்க திராவிட இயக்கங்கள் இருக்கிற தமிழர்களை தமிழர் அல்லாதவர்களோட கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த வரலாற்று திரிபை ஒரு நாள் ஏற்க மாட்டோம். பிரசன்னாக்கு நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. நான் முதல் சுற்றுல வந்து நாம இந்த நிகழ்வு ஒரு தமிழர் பண்பாட்டு நிகழ்வு, நாம் ஒருவருக்கு ஒருவர் மோதிக்கொள்ள வேண்டாம்னு நான் சொன்னதுக்கு காரணம் அச்சப்பட்டுட்டு இல்லை. ஆனா பிரசன்னா என்ன சொன்னார்னா, நீங்க பாரதிய ஜனதாக இருப்பதால் நீங்கள் அப்படி பேச வேண்டி இருக்குது போல் இருக்கு என்று சொன்னார். நானும் தந்தி தொலைக்காட்சி நிறுவனத்தில் கேட்கிறேன், அண்ணன் மல்லை சத்யா அவர்கள் உட்கார்ந்திருக்கிற இடத்துல ஒரு காங்கிரஸ் நண்பரை நீங்கள் உட்கார வைத்திருக்க வேண்டும். அப்படி இருந்திருந்தால் அண்ணன் இப்ப அண்ணன் கூட சொன்னார் இல்லையா, இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம், நீங்கள் எல்லாரும் பாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு தீமை வந்த பின்னும் இந்த தேகம் இருந்தொரு லாபம் உண்டோ, விந்தை தமிழ் மொழி எங்கள் மொழி அது வீரத்தமிழ் மக்கள் ஆவி என்போம், இந்திக்கு சழுகை தந்திடுவார் அந்த ஈனரை காரி உமிழ்ந்திடுவோம், இப்புவி தோன்றிய நாள் முதலாய் எங்கள் இன்பத் தமிழ் மொழி உண்டு கண்டீர், தப்புழைத்தார் இங்கு வாழ்ந்ததில்லை இந்த தான் தோன்றியற்கென்ன ஆணவமோ என்று தமிழன் தீக்குளித்து செத்தான், விஷமருந்தி செத்தான், துப்பாக்கி சூட்டிலே செத்தான், அதை இன்பநிதி படம் எடுத்திருக்கிறார் என்று அண்ணன் சொன்னார். அவன் செத்தது காங்கிரஸை எதிர்த்து என்பதை சொல்ல மறுத்து விட்டார். பாரதிய ஜனதா எதிர்த்தா? காங்கிரஸ் ஆட்சியை எதிர்த்து. தமிழனை கொன்றவன் யார்? மொழி திணிப்பை கொண்டு வந்தவன். நான் கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு அவர்களோடு கூட்டணியில் இருக்கிற கட்சி, ஒரு முறையாவது நீங்கள் காங்கிரஸ்காரனை பார்த்து நாங்கள் செய்தது பிழை என்று இன்றைக்கு வரைக்கும் மன்னிப்பு கேட்க சொல்லி இருக்கிறீர்களா? அவர் கேட்டிருக்கிறார்களா? இதே பஞ்சாப்ல
அங்கே இந்திரா காந்தி அவர்களினுடைய மரணத்தின் போது அங்கே நடந்த சீக்கிய இனப்படுகொலைக்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்த ப. சிதம்பரம் அங்கே போய் மன்னிப்பு கேட்டார். காங்கிரஸ் கட்சி சீக்கியர்களிடம் மன்னிப்பு கேட்டது. ஆனால் தமிழ்நாட்டிலே மொழிப்போர் ஈகியர் நாளை நாம் கொண்டாடுகிறோம். மொழிப்போர் ஈகியர்களை அந்த அவர்களை ஈகியர்களாக மாற்றியதே, சுட்டு தள்ளியதே காங்கிரஸ் அரசாங்கம். ஒன்றும் இல்லையே. அதே மாதிரி அண்ணன் இன்னொரு செய்தி சொன்னார். அவர் பேசுகிற போது சத்தமாக பேசினா சில செய்திகளை நிறுவிடுவார். அறிவாளி தான், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சத்தமாக பேசுகிற போது கீழடியை கொண்டு வந்தது யார்? கீழடியினுடைய முதல் கட்ட ஆய்வு 2015, இரண்டாம் கட்டம் 16, மூன்றாம் கட்டம் 17, நான்காம் கட்டம் 18, ஐந்தாம் கட்ட ஆய்வு 19. கொண்டு வந்தவர் யார்? அவ்வளோதான் பிரச்சனை. தமிழர்களுக்கு எதிரான, தமிழ் இனத்திற்கு எதிரான வேலையில் மிக முக்கியமான வேலை. ஒரு இனம் என்பது, உலகத்தில் எவ்வளவோ தேசிய இனங்கள் இருக்கிறது, ஒரு இனம் என்பது தன் வரலாற்றிலேயே மறக்க முடியாத விஷயம்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது இனப்படுகொலை தான். உண்மையா இல்லைங்களா? அப்படி ஒரு இனப்படுகொலை தமிழினத்தின் மீது நடத்தப்பட்ட போது அந்த இனப்படுகொலைக்கு துணை போனவர்களோடு துணை நின்றவர்கள் அல்லவா திமுகவை சேர்ந்தவர்கள். ஐயா கருணாநிதி அவர்களுக்கு வரலாற்றிலேயே அவருக்கு அது கரும்புள்ளி இல்லையா? நீங்கள் அதை மறுத்துருவீங்களா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு தான் 2011 அங்கே ஈழத்தில் பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும், அந்த போர்க்குற்ற விசாரணை நடத்த வேண்டும், அங்கே பொருளாதார தடை விதிக்க வேண்டும் இலங்கையின் மீது என்ற தீர்மானங்களை போட்டதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தலைமையில் அமைந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. இலங்கையில் அந்த இனப்படுகொலை நடக்குது. ஈழத்தமிழர்கள், நம்முடைய தமிழ் தொப்புள் கொடியவர்கள் கொன்றளிக்கப்படுகிறார்கள். இது நடந்த பிறகு தமிழ்நாட்டில் சிங்கள விளையாட்டு வீரர்கள் விளையாடக்கூடாது என்று ஒரு தடையை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் போடுகிறார். என்னன்னா, நீ அங்கே குண்டு வீசும், இங்கே எங்களுக்கு பந்து வீசுவியாங்கிறது தான். ஐபிஎல் போட்டியை நடத்தக்கூடாது என்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எங்கள் தமிழ் மண்ணில் நடந்தால் சிங்களம் விளையாடக்கூடாது என்று ஒரு தடை போட்டார்கள். தடை போட்ட போது திமுக அன்றைக்கு மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இது போதுமான அளவுக்கான அழுத்தமாக இல்லை என்று சொன்னார். இது இன்னுமே கூட நம்ம பெரிய அழுத்தத்தை கொடுக்கணும் என்று சொன்னார். அவர் 2011 வரைக்கும் பண்ணலைங்கிறது வேற. ஆனால் அதே காலகட்டத்தில் நடந்த ஒரு உண்மையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் வேணா இப்போ கூட கூகுள் எடுத்து நீங்கள் செக் பண்ணலாம், ஏஐலலாம் போய் பார்க்கலாம். இங்கே சிங்களர்கள் விளையாடக்கூடாது என்று அதிமுக அரசு தடை போட்டிருந்த போது ஆந்திராவுக்கு ஒரு அணி இருந்தது. அப்போ ஐபிஎல் அணி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். திரும்பி பார்த்தோம், என்னடா அங்கே ஆந்திராவிலே சன்ரைஸ் ஆகிறதே, ஏதாவது புதிதாக நடக்கிறதா? சன்ரைசர்ஸ்னால் புரியுதா உங்களுக்கு? ஆமாம். பார்த்தால் அந்த அணியினுடைய அணி தலைவராக சங்காக்கரா என்று சொல்லப்படுகிற ஒரு சிங்கள அணித்தலைவர் தான் அன்றைக்கு பொறுப்பேற்றிருந்தார். வியாபாரத்திற்காக இன உரிமை, தன்னுடைய சொந்த குடும்பத்திற்குள்ளே வியாபார நலனுக்காக இன உரிமையையே இவர்கள் விட்டுக் கொடுத்து விடுவார்கள். இனப்போர், இன அழிப்பு நடந்த போது இன அழிப்புக்கே துணை போனார்கள். இப்படியான குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறவர்கள் தமிழுக்காக, தமிழ் இனத்திற்காக செய்தேன் என்று சொல்வது பெரிய பிழை. அது தவறு. அதோட துணை கேள்வியும் வச்சிடறேன். வியாபாரத்துக்காக இவர்கள் இல்லை, துணை கேள்வியும் வச்சிடறேன். வியாபாரத்துக்காக செய்வாங்கங்கிறது பிரசன்னா அவர்கள் சொல்லும்போது சீமானண்ணன் தன்னுடைய பிள்ளைகளை ஆங்கில வழியில் படிக்க வைக்கிறாருனாங்க. உங்களுடைய பள்ளிகளை நீங்கள் நடத்துவர்கள், எங்களுக்கு வழியில் நாங்கள் படிக்கிறோம்னு சொல்கிறோம். எங்களுக்கு தமிழ்நாட்டில் தமிழ் வழி பள்ளி அரசு பள்ளியாக இருக்கிறது தரமான பள்ளியாக இருக்காங்கிறதான் கேள்வி. நீங்கள் சொல்கிறீங்க தரமற்ற போயிருக்குது, கூரை ஒடிஞ்சு உடையுது, நீங்களே சொல்கிறீங்க அந்த அளவுக்கு தரமற்ற பள்ளியாக இருக்குது. தரமான பள்ளிகள் இங்கே எங்க இருக்கு அப்படின்னு நீங்க தேடி பாருங்க. அப்போ நீங்க நடத்தக்கூடிய பள்ளிகள் இருக்குல்ல, நீங்க நடத்தக்கூடிய பள்ளி இருக்குல்ல, உங்க கையில அதிகாரம் இருக்குல்ல, நீங்க நடத்தக்கூடிய பள்ளிகள்ல எவ்வளவு தூரம் தமிழ் இருக்கு அதை சொல்லுங்க. அப்போ வியாபாரத்துக்காக நீங்க என்ன வேணா செய்துக்கிட்டு போற போக்கில் எங்க மீது அவதூறு தள்ளிட்டு போறது இருக்குல்ல, அதுதான் அண்ணன் சொன்னதும். கீழடி நடந்தது எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் தான், நாங்க யாரும் மறுக்கல. 940 பக்க அறிக்கையை அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஒன்று கொடுத்தார். நீங்கள் 4 கட்டம் 5 கட்டம் ஆய்வுன்னு சொன்னீங்க. ஒரு ஆய்வு அறிக்கையாவது ஏன் தமிழ்நாட்டு மக்களுக்கு வெளியிடலைன்னு நாங்கள் கேட்டால் அது பற்றி எடப்பாடி பழனிசாமிக்கு ஆரம்பமும் தெரியாது, முடிவும் தெரியாது. இந்த 105 கோடி கதை இருக்குல்ல, இந்த 105 கோடி நாங்கள் ஒதுக்கணும்னு, அந்த கீழடி இருக்கிற திருபுவனத்தினுடைய அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் கென்னடி மாரியப்பன். ஆமாம், கென்னடி மாரியப்பன் கென்னடி. அந்த 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 கீழடிக்கு உட்பட்டு வரக்கூடிய தொகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த நபர், அவர் ஏன் அதிமுகலேருந்து ராஜினாமா பண்ணாருன்னு பத்திரிகை செய்தி இருக்குது. அந்த பத்திரிகை செய்தியும் பாருங்கள். அந்த பணம் கேட்டதும் அவர் தான், சட்டமன்றத்திலேயே ஏன் இது வரைக்கும் பணம் ஒதுக்கலை அதிமுக ஆட்சியிலன்னு கேட்டதும் அவர் தான். இப்போ அந்த கேள்விகளுக்கெல்லாம் நான் உள்ளார போகலை. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இறுதி அறிக்கை வந்தது. அமர்நாத் ராமகிருஷ்ணன் கொண்டு வந்த 940 பக்க அறிக்கை ஏற்கணும் அப்படின்னு நாங்கள் தான் உலகத்துக்கு சொன்னோம். ஏன் மத்திய அரசு அதை ஏற்கலைன்னு நாங்கள் கேட்டோம். இப்போ வரைக்கும் அதிமுக கேட்கலை.
ஏன் கேட்கலன்னா பாஜக அவரை பணியிட மாற்றம் பண்ணுது, இங்கேருந்து மாற்றுறாங்க. ஏன் அவரை மாற்றுறீங்கன்னு கேட்குறோம். அப்போ இங்கே கடவுள் என்கிற அந்த அடையாளம் இல்லை. இந்த நாகரிகம் ஆதி நாகரிகம், இதுதான் தமிழருடைய தொடக்க நாகரிகம்னு அவர் அறிக்கை கொடுக்கிறார். அவங்க என்ன சொல்றாங்க, சிந்து நதியின் அடியில் ஓடுவதுதான் முதல் நாகரிகம், தமிழன் நாகரிகம் அல்ல, கீழடி நாகரிகம் அல்ல அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வர்றப்ப அவர் மறுக்கிறார். நதிக்கு அடியில் ஓடுறதான் நாகரிகம்ங்கிறாங்க. நாங்கள் இங்கே தோண்டி எங்கள் அப்பத்தா தங்கத்தில் தோடு போட்டு இருந்துச்சு, தமிழன் வால் பிடிச்சி சண்டை போட்டான், இதுதான்டா பாரம்பரியம், இதுதான் பண்பாடு, இதுதான் கலாச்சாரம், இதுதான் ஆதின்னு சொல்கிறப்ப கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடின்னு சொன்னதை அவங்க ஏற்றுக்கலை. இப்போ வரைக்கும் நான் அதிமுகவை குறை சொல்லலை. கீழடி ஆய்வை வெளிப்படுத்தியதும் அதனுடைய ஒட்டுமொத்த உரிமை எங்களுக்குன்னு நான் சொல்லலை. இந்த 105 கோடி பணம் ஒதுக்குனீங்களா, அது வெறும் பேப்பரில் மட்டும்தான் இருந்துச்சு, ஒதுக்கலன்னோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம், வந்ததற்கு பிறகு நிதி ஒதுக்கினோம், அங்கே போய் மாளிகை நிறுவினோம். நீங்கள் எல்லாரும் இன்னைக்கு போறீங்களா? கீழடி போறீங்கல்ல, போய் பாருங்க. கீழடியில் அவ்வளவு பிரம்மாண்டமான அருங்காட்சியகம், அத்தனை கோடி செலவில் இதை நடைமுறைப்படுத்தியது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நீங்கள் பொருணை அருங்காட்சியகம், நீங்கள் திருநெல்வேலியிலேருந்து கன்னியாகுமரிக்கு போகிறப்ப வெறும் மலையாக இருந்துச்சு, இப்போ போய் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான தமிழனுடைய பண்பாட்டை பறைசாற்றுகிற ஒரு அருங்காட்சியகத்தை நாங்கள் அந்த மணலுக்கு மேலே மலைக்கு மேலே நிர்வகிச்சிருக்கோம்ல. இதை ஏன் நிறுவுகிறோம்? 10 வருஷம் நீங்கள் இருந்தீங்க சார், ஏன் இதை செய்யலைன்னு கேட்குறேன். பாகவத புராணமும் மனுஸ்மிருதியும் சொல்லுது, திராவிடர்கள் தென்னிந்திய குடிகள். அந்த மனுஸ்மிருதி என்னை அடிமைப்படுத்துது. தென்னிந்திய பிராமணர்கள் சொல்லு, என்னை அடிமைப்படுத்து சார். ஒரு நிமிஷம், தென்னிந்திய பிராமணர்கள், தென்னிந்திய குடிகள் தான் சொல்லுது. முதல்ல பிராமணர்கள் சொல்லுது. மனுஸ்மிருதி ஏத்துக்கிறது தமிழை ஏத்துக்கிறதா ஆரியத்தை ஏத்துக்கிறதா? சார் ஒரு நிமிஷம் நான் சொல்ல வரேன். மனுஸ்மிருதி அந்த வார்த்தையில சொல்லி என்னை இழிவுபடுத்துது. திராவிடம்ங்கிற வார்த்தையை திராவிட குடிகள், 4ஆம் தர குடிகள் அப்படின்னு என்னைய இழிவுபடுத்துது. இல்ல ஒரு சார் தவறான தகவல். திராவிடம்ங்கிறது சவுத் இந்தியாவில இருந்து வந்த பிராமணர். ஒரு நிமிஷம், ராகுல் டிராவிட் இருக்காருல்ல, அவருடைய பேரு ஒரு பிராமணன், அதனால தான் ராகுல் டிராவிட். இருங்க ஒரு நிமிஷம். இல்ல நான் மேற்கோள் எடுத்துக்கிறது சாட்சிபிடில பாத்துருவாங்க, பாத்துக்கிட்டோம். ஏன்னா நீங்க சொல்றதெல்லாம் பொய்யா இருக்குல்ல. புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் தன்னுடைய சாதி ஒழிப்பு நூல்ல பயன்படுத்துறார் இந்த வரிகளை. இந்த திராவிடர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி திராவிட பெருஞ்சமூகம் எப்படி அடிமைப்பட்டு இருந்துச்சு, இன்னைக்கு அந்த சமூகம் எப்படி உயர்ந்திருக்கிறதுன்னு புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் பயன்படுத்துறார். அப்ப நான் இனத்தால் திராவிடன், மொழியால் தமிழன், நாட்டால் இந்தியன், இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முழக்கம். பேராசிரியர் கல்யாண சுந்தரம் நாம் தமிழர்ல இருக்கிறப்ப அம்மையார் ஜெயலலிதாவை என்னெல்லாம் பேசினாருங்கிறத பட்டியலிட்டீங்கன்னா இந்த அவை தாங்காது. ரொம்ப ஆவேகமா பேசுறீங்க. இல்ல பார்க்கலாம். இல்ல ஒரு நிமிஷம். ஒரு வார்த்தை நான் ஏதாவது பச்சையா பேசுறேன் காட்டுனா நான் வந்து அரசியல் விட்டே போய். சார் ஒரு நிமிஷம் நான் காட்டுறேன். காட்டலாம். என்ன அப்படின்னா அம்மையார் ஜெயலலிதா சொன்னார்ல, பொருளாதார தடை, விளையாட்டு தடை, இதெல்லாம் சொன்னார்ல. சட்டமன்றத்தில் அம்மையார் ஜெயலலிதா தீர்மானம் போட்டார், தமிழ் நாங்கள் தேசிய தலைவர்னு சொல்கிறோம்ல, அந்த தேசிய தலைவரின் பெயரை சொல்லி பிரபாகரனை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வர வேண்டும், போர் குற்றவாளியாக அறிவித்து தமிழ்நாட்டில் தூக்கில் போட வேண்டும்னு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டவங்க ஆதரித்து பேசுகிறார். அம்மா அவர்கள் அங்கே தீர்மானம் போட்டது உண்மைதான். அங்கே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் காலத்திலே தான் முதலில் தமிழீழ விடுதலை போராட்டத்திற்கான அந்த விதையே அழுத்தமாக ஊன்றப்பட்டது. அதை செய்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதிமுக அங்கே நடந்த விடுதலை போராட்டத்திலே விடுதலை போராட்ட அமைப்பை, விடுதலை புலிகளை வலிமையாக ஆதரித்ததும் உண்டு. ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு இந்தியாவில் ஏற்பட்ட அரசியல் சூழலில் வலிமையாக எதிர்த்ததும் உண்டு. நான் அதையெல்லாம் மறைக்க விரும்பல. ஆனால் ஆதரித்திருக்கிறோம், எதிர்த்திருக்கிறோமே ஒழிய துரோகம் செய்ததில்லை. நான் அதைத்தான் அவர் குறிப்பிடுகிறேன். நான் அந்த இயக்கத்தை அம்மா எதிர்த்தது, அவர் சொன்னார் இல்லையா, கொண்டு வந்து தூக்கிலே போட வேண்டும் என்று சொல்லி, அப்படிப்பட்ட தூக்கிலே போட வேண்டும் என்று சொன்னபோது தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் எந்த இடத்திலும் அவர் மனம் நொந்து போகவில்லை. அவர் இந்தியாவின் சட்டம் என்பதை தெரிந்திருந்தார். அவர்தான் 2009 நான் காட்ட தயாராக இருக்கிறேன். இன்றைக்கு அந்த கடிதத்தை வெளியிட்டவர் திமுகவிலே தான் இருக்கிறார். மரியாதைக்குரிய அதிமுகவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மைத்ரேயன் அவர்கள் கடிதத்தையே வெளியிட்டார். விடுதலை புலிகளினுடைய அரசியல் பிரிவு தலைவராக இருந்த நடேசன் அவர்கள் 2009ஆம் ஆண்டு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஈழத்திலே நடக்கிற இனப்படுகொலையை எதிர்த்து தன் பிரச்சாரங்களில் தொடர்ந்து பேசி வருகிறார், இதற்கு எங்கள் தேசிய தலைவர் நன்றி தெரிவித்துக் கொள்கிறார் என்று எழுதிய கடிதம் இருக்கிறது. 2009 இனப்படுகொலை நடக்கிற போது அதிமுக எல்லா பிரச்சனைகளையும் மறந்து அந்த இனப்படுகொலையை தடுப்பதற்கு முன்னின்றது என்பது அவர்கள் கொடுத்த சான்றிதழ் இருக்கிறது. திமுக என்ன செய்து கொண்டிருந்தது என்கிற கேள்விக்கு அவரிடம் பதில் இல்லை. அதே மாதிரி அண்ணன் சொன்னதில் மறுபடியும் பிழையான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். 105 கோடி ஒதுக்குனாங்க, அங்கே போச்சான்னு கேட்டார். போகாமல் எப்படி முதற்கட்டத்திலிருந்து 5ஆம் கட்ட வரைக்கும் ஆய்வுகள் தொடங்குச்சு?
இதுவரைக்கும் திமுக கீழடியில் ஒதுக்கி இருப்பது 9 கோடி. 4.5 வருஷத்தில் நான் சேர்த்து சொல்கிறேன், 9 கோடி. இவர் குறிப்பிடுகிற போது சொன்னார், அறிக்கை ஏதாவது வெளியிட்டார்களா என்று. எனக்கு நீங்கள் நேரம் கொடுத்தீங்கன்னா சட்டமன்றத்தில் எங்கள் பொதுச் செயலாளர் பேசியதை நான் எடுத்து படிக்க தயாராக இருக்கிறேன். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவில் இருக்க ஒரு நேரம் ரொம்ப தாண்டி போயிட்டு இருக்கு. எல்லாருடைய நிறைவான கருத்துக்களையும் கேட்டலாம். அண்ணன் உங்கள்கிட்ட தொடங்க. தமிழருடைய முதல் கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டது வந்து கிமு 4ஆம் நூற்றாண்டு. சமஸ்கிருதத்துடைய முதல் கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டது வந்து கிபி 4ஆம் நூற்றாண்டு. இப்போ திராவிடம் என்கின்ற ஒரு சொல் இருக்கிறதா என்ற கேள்வி இங்கே ஒரு விவாத பொருளாகவே எழுந்திருக்கிறது. நாம் தமிழர் கட்சி வந்து இந்திய அரசு சாசனத்தை உறுதி ஏற்றுக்கொண்டு தான் அது கட்சியை பதிவு செய்ய முடியும். அப்போ அந்த நாட்டுடைய தேசிய கீதத்தில் திராவிடம் என்ற சொல்லாடல் இருக்கிறது, தமிழ்த்தாய் வாழ்த்தில் திராவிடம் என்ற சொல்லாடல் இருக்கிறது. இதையெல்லாம் கடந்து 1891ஆம் ஆண்டு இந்த மண்ணில் தமிழர் சென்னையில் அயோத்திதாசர் பண்டிதர் அவர்தான் முதலாக திராவிட மகாஜன சபை என்று கண்டி எழுப்பினார். இப்போ நம்ம நாம் தமிழர் கட்சி சார்பில் வந்திருக்க நம்முடைய தோழர் வந்து ஒரே செய்தி தான். அவங்க 2 பேருமே ஏ டீம் பி டீம் மாதிரி தான் எப்பவுமே இருப்பாங்க. திராவிடம் இல்லாத தமிழ்நாடுன்னு நாம் தமிழர் பேசும், கழகங்கள் இல்லாத தமிழ்நாடுன்னு சொல்லி பிஜேபி பேசும். இது ரெண்டுத்துக்கும் வேற எதனா பொருள் எதனா மாறுபடுமான்னு இல்லை, ரெண்டும் ஒன்று தான். பால் திரிஞ்சு ஏன் போச்சுன்றார். பால் தெரிஞ்சாதான் சார் தயிர் வர முடியும், தயிர் தெரிஞ்சால் தான் சார் வெண்ணெய் வர முடியும், வெண்ணெய் வந்தால் தான் சார் அழிக்க நீண்ட நாள் இருக்கக்கூடிய நெய் வர முடியும். ஆக இது உளவியல் செய்தி, அது கடந்து போவோம். இந்த மண்ணில் ஒரு இனம் இருக்கிறது, திராவிட இனம் என்று ஒன்று இருக்கிறது. அரசாங்கம் அதற்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கான், ஆதி திராவிடர்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கான். அந்த இனம் இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் தமிழர் கட்சி சொல்லணும். திராவிடம் இல்லை என்று சொல்கிறாங்கல்ல, இந்த மண்ணில் பூர்வக்குடி மக்களை ஆதி திராவிடர்கள் தான் அழைத்தாங்க. அது இன்னைக்கு வேறு, அதுதான் கேள்வி. நீங்க இப்பதானே வந்திருக்கீங்க. ஆனால் இது காலகாலம் இல்ல சொல்றது அரசு அழைப்பதனாலே அதுதான் சரின்னு நான் எடுத்துக்க முடியாதுன்னு இல்ல. இன்னைக்கும் அந்த மக்களுக்கான அந்த இடஒதுக்கீடு, அந்த மக்களுக்கான பிரதிநிதித்துவம், ஆதி திராவிடர்ன்ற பேர் சொல்லிதான் உங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்படுதுன்னு மறுக்கல. இல்லன்ற ஆரிய படையெடுப்பு இல்லன்னும் போது விளைவுதான் திராவிடம். ஆரிய படையெடுப்புனால தமிழர் இருந்தான். திராவிடம் என்ற ஒரு இனம் இருக்கிறது, அந்த இனத்திற்கான அடையாளம் நான் ஜென்சி சார்பா ஒரே கோரிக்கை என்ன வச்சுக்கிறேன்னா, ஆவுன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி போய் நின்றாதீங்க, வாங்க இன்னைக்கு வாங்க, நம்ம நிகழ்ச்சி முடிக்கணும். தமிழர் பண்பாட்டே கடைசியில் இது தமிழர் பண்பாடா திராவிட பண்பாடாங்கிற ஒரு தலைப்புக்குள்ளே போயிடுச்சு. அதே மாதிரி சகோதரி சொன்ன மாதிரி நாங்கள் அந்த காலத்தில் அப்படிங்கிறத வந்து சொல்லலாம், எப்போவுமே அதையே பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் நடப்பு சில கேள்விகளை கேட்குறேன். இது இறுதி வாய்ப்பு இல்லையாம்மா? இறுதி கருத்தாக, நிறைவு கருத்தாக நான் சொல்கிறேன். பொதுவாக பேராசிரியர்கள் மத்தியில் சகோதரர் கல்யாண சுந்தரம் தெரியும், நீங்களும் கல்லூரியில் படிச்சுட்டீங்க. 90 நாள் ஒரு செமஸ்டருக்கு 5 யூனிட் நடத்தணும். 80 நாளில் வாத்தியார் 3 யூனிட் தான் முடிப்பார். ஏன்னா நிறைய அட்மிஷன் ஒர்க்கு, இன்டர்னல் டெஸ்ட்டு அதெல்லாம் இருக்கும். கடைசி 10 நாளில் 2 யூனிட்டை முடிச்சாகணும். அந்த மாதிரி தான் இப்போ எனக்கு நெருக்கடி. ஆனால் எனக்கு நெருக்கடிக்கு காரணம் ஒளி வாங்கி முழுக்கும் அங்கேயே தான் இருந்தது. அது ஒரு சுவாரஸ்யத்துக்காக அம்மா சகோதரியும் கையில் கொடுத்துட்டாங்க. சம்பத்குமாருக்கு கடைசி நிமிடங்களில் நிறைவு கருத்தை குறிப்பிக்கிறதுக்கு வந்து குறைவான நேரம் இருக்குது, தப்பு இல்லை. ஆனால் 4.25 ஆண்டுகள் சும்மா இருந்துட்டு கடைசி 3 மாதத்தில் இந்த மண்ணிற்காக உழைப்பதைப் போல, மக்களுக்காக உழைப்பது போல நம்ம ஸ்டாலின் அங்கிள் வந்து நாள்தோறும் போடுகிற அந்த கண்காட்சி இருக்கு பாருங்க, தமிழர்களை கொச்சைப்படுத்தக்கூடிய அளவில், இந்த பண்பாட்டை சிதைக்கக்கூடிய வகையில் இவர்கள் இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அண்ணா அழகாக சொன்னார், நீங்கள் திருநெல்வேலியிலேருந்து தெற்கு நோக்கி போனீங்கன்னா நாகர்கோவில் போகிற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதில் பொருணை அருங்காட்சியகம் இருந்தது. அதெல்லாம் மலையாக இருந்தது. ஒரு காலத்தில் மலை இருந்தது. திருநெல்வேலியிலிருந்து தெற்கு நோக்கி போகும்போது மலை இருந்தது. மண் கண்ணு கட்டிய தூரம் வரை தரையாக இருந்தது. இன்றைக்கு தலைகுப்புற கவர்ந்து பார்க்குற அளவுக்கு கனிம வளத்தை சுரண்டிட்டாங்க. இவர்களுக்கு இந்த பண்பாட்டின் மீது, இந்த மண்ணின் மீது அக்கறை இருக்கிறதா? கடந்த 4.25 ஆண்டுகளில் இந்த சோக்கால்டு திராவிட மாடல் அரசு 60 சிலைகளை மாநில அரசாங்கம் பொது இடங்களில் வைப்பதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறது. இதில் 32 சிலைகள் கலைஞர் கருணாநிதியுடைய சிலைகள் சொன்னால், நீங்கள் தமிழுக்காக போராடிய தேவநேய பாவனருக்கு எத்தனை சிலை வச்சிருக்கிறீங்க? நீங்களும் கூகுள் பண்ணி பாருங்க. கடந்த 4.25 ஆண்டுகளில் அரசு திட்டங்களுக்கு முழுக்க கலைஞர் பெயர். அரசு திட்டங்கள் ஓமந்தூரார் பேரில் அவர் ஊரில் கூட பேருந்து நிலையத்திற்கு அந்த மக்கள் வந்து பேரை வைங்கன்னு சொன்னால் அங்கேயும் கலைஞர், எல்லா இடத்துலையும் கலைஞர்னு சொல்லி இந்த மண்ணை
கலைஞர் நாடாக, தமிழர் நாடாக இல்லை. நீங்கள் தமிழர் திராவிடர்னு பேசிட்டு இருக்காங்க. இது முத்துவேல் கருணாநிதி நாடாக மாற்றுவதற்கு இவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் இவர்களுக்கு தமிழ் மீது பற்று கிடையாது, தமிழர்கள் மீது பற்று கிடையாது, தமிழ் பண்பாட்டின் மீது பற்று கிடையாது. தமிழருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள். அரசியல் ஆதாயங்களுக்காக அவர்களை கொச்சைப்படுத்தாதீர்கள் என்று என்னுடைய கருத்தை நினைவு கருத்தாக வைக்கிறேன். அண்ணன் சொல்லும்போது சொன்னாரு வந்துட்டு மலைகளே காணாமல் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதை தான் நாம் தமிழர் கட்சி இப்போ ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் எங்களால் அதை தடுத்து நிறுத்த முடியாதுன்னு சொல்லும்போது கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு உட்பட்ட நாம் தமிழர் கட்சியினர் ஒவ்வொரு லாரியாக தடுத்து நிறுத்தி போராடி அதை கனிம வளம் கொள்ளைகளை தடுத்து நிறுத்துறாங்கன்னா மண்ணுக்கும் மக்களுக்குமாக நிற்கிற கட்சி எதுங்கிறது உங்களுக்கு தெரியும். இவங்க பண்டமாற்று முறைன்னு வந்துட்டு சொல்லுவாங்கல்ல, பாரதி சொன்னா இங்க இருக்கக்கூடிய தந்தங்களை கொடுத்து அங்க இருக்கக்கூடிய கவிதைகளை பெறுவோம் அப்படின்னா இவங்க என்ன பண்றாங்க, இங்க இருக்கிற கனிம வளங்களை எல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு அங்க இருக்கிற மருத்துவ வழிகள் எல்லாம் கொண்டு வந்து கொட்டுறது இருக்குல்ல, அதுதான் இங்க இருக்கிற பண்டமாற்று முறை. அதுதான் மண்ணுக்கும் மக்களுக்குமாக நிற்கக்கூடிய அரசியலாக அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் அதை மாற்றி ஒரு சரியான தமிழர் நலன் சார்ந்த, தமிழ் மொழி சார்ந்த, தமிழ் இனம் சார்ந்த ஒரு அரசியலை முன்னெடுத்து தமிழர்களுக்காக, தமிழ் பண்டிகைக்காக இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழ் கட்சி இங்கே நிலைத்து நிற்குங்கிறத சொல்லி நிறைவு கருத்தாக நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி. வரலாற்று ஆய்வாளர்கள் உலக அளவில் பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்கா அப்படின்னு சொல்லி ஒரு தியரி சொல்லுவாங்க. மனித குலம் ஆப்பிரிக்காவிலேருந்து தான் உருவாச்சு, குறிப்பாக எத்தியோப்பியாவிலேருந்து உருவாச்சு அப்படின்னு சொல்லி வரலாற்று மாணவர்களுக்கெல்லாம் தெரியும். இன்றைக்கு அந்த அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்கா தியரி மாறி இந்தியாவின் தென்பகுதியில் தமிழகத்திலிருந்து தான் மனித குலம் உருவாக்கி இருக்கக்கூடும் என்கிற ஒரு டிஸ்கஷன் உலக அளவில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. காரணம், பாரத பிரதமர் நரேந்திர மோடி எத்தியோப்பியாவுடைய பார்லிமெண்ட்டில் போய் பேசுகிறாரு. இங்கே அந்த கல்லாலான கற்கட்டிடங்கள், அந்த சர்ச்சஸ் இருக்கு இல்லைங்களா, எத்தியோப்பியன் சர்ச்சஸ், இதற்கு நிகராக இதைவிட பழமையான கற்கோவில்கள் தமிழகத்தில் இருக்கிறது என்று அவர் பேசுகிறார். அந்த தியரியை உலகத்தினுடைய பவர்ஃபுல் பர்சனாலிட்டியாக இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசிய காரணத்தினால அடுத்து வரலாற்று ஆய்வாளர்கள் அதை யோசிக்கிறார்கள், பேசுகிறார்கள். இன்றைக்கு அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா தியரி அவுட் ஆஃப் தமிழ்நாடு தியரியாக மாறி இருக்கிறது என்று சொன்னால் இதுதான் உலக அளவில் தமிழை நிறுவதற்கான ஒரு வாய்ப்பு. நீங்கள் எல்லாம் தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டுமா, ஆளணுமா, இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. பாரதிய ஜனதா கட்சி தமிழர் இந்தியாவை ஆள வேண்டும் என்று பேசிக்கொண்டிருக்கிறது. தமிழ் உலகம் முழுவதும் ஆளப்பட வேண்டும் என்று பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இல்லாத எதிரிகளை நீங்கள் சித்தரித்து எங்களுக்கு இருக்கிற உண்மையான பிரச்சனைகளை நீங்கள் மடைமாற்றுகிறீர்கள். நதிக்கரை நாகரீகங்களை நாங்கள் காப்பாற்றுகிறோம் என்று சொல்லுகிறீர்கள். நதிகள் என்னாச்சு சார்? இன்றைக்கு தமிழகத்தில் முனிசிபாலிட்டி குப்பைகளை கொட்டாத ஒரு நதியை நீங்கள் காட்டுங்க. இந்த திமுகவுடைய ஆட்சியில் இன்றைக்கு கெடிலம் நதியில் பன்ருட்டி நகராட்சியிலிருந்து கொட்டப்பட்டிருக்கிற குப்பைகளுக்கு எதிராக கெடிலம் காப்போம் என்கிற ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து கெடிலம் நதியில் கொட்டப்பட்டிருக்கிற குப்பைகளை எடுத்து பன்ருட்டி நகராட்சியில் கொட்டுவோம் என்று நான் அறிவித்த பிறகு இன்றைக்கு திமுக இல்லை நாங்கள் 30 நாளில் குப்பையை அள்ளுவோம்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்கு. எல்லா ஊர்களிலும் நதிகளில் குப்பை கொட்டப்பட்டு, நதிகளில் சாக்கடை கலக்கப்பட்டு நம்முடைய கலாச்சாரம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை முதல்ல நீங்க காப்பாத்துங்க, தமிழ் கலாச்சாரம் உயரும். நான் முதல்ல தொடங்கும் போது சொன்னதையே தான் சொல்லுகிறேன். மகிழ்ச்சியாக பொங்கலை, தமிழர் திருநாளை கொண்டாடுகிற நாளில் இது ஒளிபரப்பாக இருக்கிறது. எனவே கட்சி பேதங்களை எல்லாம் கடந்து இந்த பொங்கல் திருநாளில் தமிழர்களாகிய நாம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் தமிழர்களினுடைய வளர்ச்சிக்கும் தொடர்ந்து தமிழின் மீது பற்றுக்கொண்டு நடைபோடுகிற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கட்டும். இந்த பொங்கல் நமக்கு அதற்கான வழிகாட்டட்டும் என்கிற வாழ்த்துக்களை சொல்லி, அதோட முடிச்சிட முடியாது இல்லையா, பயந்த மாதிரி ஆயிரும். நிறைய வேற செய்திகள் இருக்கிறது, அதையும் சொல்ல வேண்டி இருக்கிறது. அதாவது இன்றைக்கு தமிழர் திராவிடர் என்று நடக்கிற இந்த யுத்தம் பிழையானது அப்படிங்கிற கருத்து தான். அதாவது திராவிடம் என்பது அவர்கள் குறிப்பிட்டு சொல்வதைப் போல உண்மையில் சங்க இலக்கியங்களில் இல்லை, எங்கும் இல்லை. திராவிட இயக்கங்கள் பிறந்தது ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இயக்கமாச்சு, அவ்வளோதான் அதுக்கான வரலாறு. நீங்கள் திராவிட கட்சிகளை, திராவிட கட்சியினுடைய நிர்வாகத்தில் இருக்கிற கோளாறுகளை சுட்டி காட்டலாம், அதில் ஒன்றும் பிழையே இல்லை. அரசியல், அதுக்கு தான் அரசியல் இருக்கிறது. ஆனால் நாங்கள் திராவிடத்தை அழிப்போம் என்று சொல்லி திராவிட இயக்கங்களிலே பயணிக்கிறவர்களை எல்லாம் நீங்கள் தமிழர் அல்லாதவர் போல காட்டுவது என்பது ஏற்புடையதாக என்றைக்கும் இருக்காது. அது தவறான விஷயம் என்பதைத்தான் நான் என்னுடைய கருத்தாகவே பதிவு செய்ய விரும்புகிறேன். அதே போல திமுக
எல்லா விடயங்களிலும் எப்படி உண்மைக்கு மாறான கருத்துக்களை சொல்லுமோ அதே போல தான் தமிழர் முன்னேற்றம், தமிழர் வாழ்வியல் குறித்தான செய்திகளிலும் திமுக தொடர்ந்து செயல்பட்டு இருக்கிறது. கடைசி சுற்று இருந்தாலும் சில குற்றச்சாட்டுகளை நான் முன்வைத்து நிறைவு செய்கிறேன். தமிழுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கினார்கள், எவ்வளவு கல்லூரிகள் இருக்கிறது, எவ்வளவு பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது என்றால் கேட்டார்கள். மத்திய அரசு குறித்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், காங்கிரஸ் கிட்டையும் கேட்கணும். அது ரொம்ப ரொம்ப குறைவு. காங்கிரஸ் தமிழை அழிப்பதற்கே வேலை செய்தது. காங்கிரஸ் ஆட்சி நடந்து கொண்டிருந்த காலத்திலே தான் தமிழ் சொந்தங்கள் 1000 பேர் தமிழ் கடலிலே சுட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள் சிங்களர்களால். அன்றைக்கும் ஐயா கருணாநிதி அவர்கள் கடிதம் எழுதி கொண்டுதான் இருந்தார். இன்னும் சொல்ல போனால் திமுக 18 ஆண்டுகள் மத்திய அரசிலே பங்கு வைத்தது. இவ்வளவு காலம் எந்த அரசியல் கட்சியும் மத்திய அரசிலே பங்கு வைத்ததில்லை தமிழ்நாட்டிலிருந்து. ஆனால் அன்றைக்கெல்லாம் தமிழர்களினுடைய உரிமைகளை அவர்கள் மீட்டெடுத்தார்களா என்றால் இல்லை. அப்படியெல்லாம் இருந்துவிட்டு இன்றைக்கு இருப்பது போல ஒரு நாடகத்தை கொண்டு வருவது ஏற்புடையதல்ல. ஒரு செய்தியை தான் தமிழர்களுக்கு நான் செய்தியாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நான் பிரசன்னா அவர்கள் முடிக்கிற போது வழக்கம் அவரோடு உட்காருங்காட்டி எனக்கு தெரியும், ஏதாவது ஒரு பஞ்ச் டைலாக்ல செய்தி உண்மையோ பொய்யாங்கிறது ரெண்டாவது, ஆனாலும் கூட அவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று முடிப்பார். அதிலே கூட எனக்கு இது இருக்கிறது என்னவென்றால், தமிழர்கள் தன்னை முன்னிலைப்படுத்தி தன் திறமையை முன்னிலைப்படுத்தி தலைவர்களாக, கவிஞர்களாக, புலவர்களாக, போர் வீரர்களாக உருவாகி வந்தவர்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்று நாங்கள் சொல்லுகிற போது அந்த ஊரிலே இருந்து வந்தவர் என்பது மட்டும்தான் பொருள்படும். அதற்கு முன்னால் இருந்த அவங்க அப்பாவின் பேர் யாருக்கும் தெரியாது. அப்பா கொடுத்த வாய்ப்பிலே வந்தவர் அல்ல, தாத்தா கொடுத்த வாய்ப்பிலே வந்தவர் அல்ல, தன்னுடைய சொந்த உழைப்பால் வளர்ந்தவர். உழைப்பை கொண்டாடுகிற பொங்கல் தினத்தில் நாம் ஒரு நல்ல விவசாயி உழைப்பால் உயர்ந்து வந்தவர் அவர். இந்த மண்ணை மீண்டும் ஆளுகிற வாய்ப்பை கொடுக்கிற பொங்கலாக இந்த பொங்கல் இருக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் வைத்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு மற்றும் திராவிட பொங்கல், காணும் பொங்கல், திருவள்ளுவர் நாள் வாழ்த்துக்கள். நான் குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்ல போகிறதில்ல. நான் இளைஞர்கள் நிறைய இருப்பேன். நான் இந்த குற்றச்சாட்டுகள் என்ன அடுத்தடுத்த மேடைகளுக்கு போகிறேன். பால் குடித்து கொண்டு இருக்கிற பால்வாடி பையன் விஜயை பற்றி கூட நிறைய பேசலாம். நான் அதெல்லாம் பேச விரும்பலை. எடப்பாடி ஆட்சியை விட்டு போனப்போ 0.03 GDP, நாங்கள் இப்போ 11.69. கொரோனா எங்களுக்கு தான் அடுத்த வருஷம் கொரோனா இருந்துச்சு, அதுக்கு அடுத்த வருஷம் கொரோனா இருந்துச்சு. கொரோனாவை முடிச்ச உடனே 7.89%. இப்ப இந்தியாவிலேயே 11.69%. நேற்றைக்கு RBI கடந்த வாரம் RBI சொல்லியிருக்கு 16% வளர்ச்சியோடு தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது. சொன்னார் ஸ்கூலை மூடிட்டீங்கன்னு. கல்வியில கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல இந்தியாவிலே முதலிடத்தில் இருக்கு தமிழ்நாடு. இதெல்லாம் புள்ளி விவரம், நிதி ஆயோக் சொல்லுது. இதெல்லாம் நிதி ஆயோக் சொல்லுது. பிறப்பு குழந்தை பிறந்தவனை இறக்குது இல்லையா, அதை தடுக்கிறதுல இந்தியாவிலே முதலிடத்தில் இருக்கிறது தமிழ்நாடு. கொரோனா காலத்துல எல்லா மாநிலத்திலையும் அப்படியே விட்டான் ஸ்டூடெண்ட்டை. நாம தான் இல்லம் தேடி கல்வின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்து உள்ள கொண்டு போனோம். தொழில் முதலீடு அதிகப்படுத்தணும். இன்றைக்கு தனிநபர் வருமானத்துல தமிழ்நாடு இந்தியாவிலே முதலிடம் சார். தேசிய அளவில் பாஜக ஆட்சி 11 வருஷம் இருக்குல்ல, தனிநபர் வருமானம் தேசிய சராசரி 2 லட்சம் தான். தமிழ்நாட்டினுடைய தேசிய சராசரியை கடந்து 3.75 லட்சம் ஒரு தனிநபருடைய வருமானம். இது எப்படி? முதலீடு, கட்டமைப்பை உருவாக்குவது, வேலைவாய்ப்பை உருவாக்குவது, தனிநபர் வருமானத்தை உருவாக்குவது, கல்வி, வேலைவாய்ப்பு, நிரந்தர வளர்ச்சி, எதிர்கால திட்டமிடல். என்டர்பிரனர் மட்டும் இந்தியாவிலேயே முதலிடத்தில் பதிவு பண்ணியிருக்கான் பேட்டன் ரைட்ல. இது நான் சொல்லலை, மத்திய அரசு சொல்லுது. போன வாரம் பேட்டன் ரைட்ல உங்களை போல இளைஞர்கள் பதிவு பண்றீங்க அப்படின்னா இந்த அரசாங்கம் நான் முதல்வன் திட்டம் மூலம் ஊக்குவிக்குது. எங்களை எதிர்க்கிற மத்திய அரசு, நிதி ஒதுக்காத மத்திய அரசு, அப்படி இருந்தும் ஒரு மாநிலத்தை பொருளாதாரத்தில், கட்டமைப்பில், வேலை வாய்ப்பில், முதலீட்டில், மருத்துவத்தில், கல்வியில் முதலிடத்தில் கொண்டு வந்து வச்சிருக்கோம்ல, அதுக்கு பேர் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? இது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி இல்ல, இது திராவிட மாடல் ஆட்சி. அம்மையார் ஜெயலலிதா சொன்னார் இது என்னுடைய ஆட்சி என்று, எம்ஜிஆர் சொன்னார் எம்ஜிஆர் ஆட்சி என்று, என் கலைஞர் கூட சொன்னார் இது கலைஞர் ஆட்சி என்று. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படி சொல்லல. இது திராவிட மாடல் ஆட்சி. ஆரியத்திற்கு எதிரான, ஆரிய காவிகளுக்கு எதிரான சங்கநாதம் பாடுகிற திராவிட மாடல் ஆட்சின்னாரு. இங்கே மனிதன் சமம்னு சொன்னது திராவிடம். நீங்களும் நானும் இன்னைக்கு படிச்சிருக்கோம்னா இந்த திராவிட சித்தாந்தம் தான். வரலாற்றை படியுங்கள் நண்பர்களே. திராவிட பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றிண்ணே. இதுக்கு மேல நன்றி. எப்படியோ தமிழ்ல ஆரம்பிச்சோம், அது கடைசியில தேர்தலில் போய் முடிஞ்சிருக்கு. அது அப்படிதான் முடியுன்றது எதிர்பார்த்தது தான். அதனால ஒன்றும் சிக்கல் இல்லை. தமிழை யார் வளர்த்துருக்குறாங்க அப்படின்லாம் சொல்லும்போது, தமிழ் பற்றி பேசும்போது இந்த மெல்ல தமிழினி சாகும் அப்படின்னு சிலர் அடிக்கடி சொல்லி அதை மேற்கோள் காட்டியெல்லாம் சொல்லுவாங்க. அவ்வளோதான் பாருங்கள், தமிழ் போயிடுச்சு, தமிழ் அழிய போகுது, இதெல்லாம் பாரதியே சொல்லிட்டான் தெரியுமா அப்படின்லாம் சொல்லுவாங்க. பாரதி மெல்ல தமிழினி சாகும்னு சொல்லலை. அவர் சொன்ன அந்த கவிதையோட அர்த்தம் மெல்ல தமிழினி சாகும்,
மேற்கு மொழிகள் வடமொழிகள் தான் வாழும் அப்படின்னு எந்த பேதை உரைத்தான் என்கிட்ட வந்து சொல்லு அப்படிங்கிறார் பாரதி. மெல்ல தமிழினி சாகுன்னு சொன்னவன் எவன்டா அப்படின்னு கேட்கறது தான் அந்த கவிதையோட அவர் சொன்னதோடைய தாத்பரியமாக நம்ம புரிஞ்சு கொள்ள முடியுது. அந்த மாதிரி தமிழுக்கு வந்து இங்கே தமிழுக்கு நாங்கள் இதை செய்தோம் அதை செய்தோம் நாங்கள்லாம் இதெல்லாம் செய்தோம் அப்படின்னு சொன்னாலும் கூட அழகு தமிழ் அழிவில்லாதது, அழகு தமிழ் என்றைக்குமே தொடர்ந்து இருக்கக்கூடியது. தமிழன் இருக்கிற வரைக்கும் தமிழ் இருக்க தான் போகுது. தமிழ் வாழணும்னா முதல்ல என்ன செய்யணும்? தமிழன் வாழணும். தமிழை நல்லா வாழ்ந்துட்டான்னா தமிழ் ஆட்டோமேட்டிக்காக வாழ்ந்துடும். நம்ம எல்லாருமே இருக்கோம். நம்மை தமிழ் வாழ வைக்கிறது, நாம் தமிழை வாழ வைக்கிறோம். அதனால் அண்ணன்மார்கள் அனைவரும் தமிழனை வாழ வச்சா போதும், தமிழை வந்து ஆட்டோமேட்டிக்காக தமிழ் வாழ்ந்துடும். அதனால் பிரச்சனை இல்லை. அந்த தமிழர்களை வாழ வைக்கக்கூடியவர்கள் யார் அப்படிங்கிறத நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீங்க வரக்கூடிய தேர்தலில். அதுக்கு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் யார் உண்மையிலேயே வாழ வைக்கிறாங்க, யார் மக்கள் தேர்ந்தெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத. இந்த பொங்கலை அருமையாக ஒற்றுமையாக அனைத்து தமிழர்களும் நிறைவாக கொண்டாடுவோம். இந்த பொங்கல் திருநாள் முதல் நம் அனைவருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும், எல்லோருக்கும் செல்வங்கள் நிறையட்டும், எல்லோருக்கும் கேட்டதெல்லாம் கிடைக்கட்டும், எல்லாருடைய ஆசையும் நிறைவேறட்டும் அப்படின்னு வாழ்த்தி அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கின்றோம்.